ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஆனால் ரொம்ப கெஞ்ச வைக்கிறாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம குடும்பங்கள் பண்ணுறதுக்கா? மற்றபடி கெஞ்சுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் திமுக காரனா கெஞ்சுறதுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம என்ன அப்படிலாம் கேட்க மாட்டோம். செந்தில் பாலாஜி என்னங்க உடம்பு சரியில்லாத போய் இப்படி அதாங்க சொன்னேன். உடம்பு சரியில்லைன்றதை தான் அப்படி சிம்பாலிக்கா சொன்னேன். கேட்டுருச்சு. ஏதோ மடியில மடியிலையா அடியில இல்லைங்க, மடியில அடியில கனமில்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, தப்பா போயிடும். மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. உனக்குதான் இல்ல. சரி ஓகே, பெயில் கேன்சல்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னா, நான் தான் தெளிவா அப்பவே சொன்னேனே, நான் வந்தா வேற வழக்குன்னு போட்டு நீ உள்ள தள்ள பாப்பீங்க, நான் வரலன்னு அண்ணன் தீர்க்க தரிசி முன்னாடியே சொல்லியிருக்காரு. அது நீதிமன்றம் ஒத்துக்கணும்ல. அண்ணன் எனக்கு தெரியாதா என்னன்னா வரும்னு? அதாங்க பண்ண உங்களுக்கு தெரியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஆனா நீங்க உங்க வழக்கறிஞர் அப்படி வாதாடலையே. இவர் சச்ச நைஸ் ஹியூமன் பீயிங்க, இவர் வந்தாருன்னா எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாருன்னு தான் சொன்னாரு. ஆமா, சொல்லி ஒரு வாரம் கழிச்சு நீங்க என்ன லெட்டர் போட்டீங்க நீதிபதிக்கு, இவருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு? அப்படி சொல்லல வழக்கறிஞர், அப்படி வாதாடலையே. வேற எப்படி வாதாடினாரு? அதுக்கு இவருக்கும் இது இந்த ஊழல் எல்லாம் அதிகாரிங்க பண்ணது, செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணது இல்ல. வாதாடினது என்ன? அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்கல்ல, அதை நம்பிதானே நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இவர் ஓகே தான், இவர்கிட்ட நீங்க விசாரிச்சுக்கலாம்னு சொல்லி. ஆமா, நீதிபதியாக கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல. ஈடி கிட்டேயே தண்ணி காட்டினவர் இவருன்னு யோசிச்சிருந்தா அந்த இது வந்திருக்காதுல்ல. சரி பரவாயில்ல, நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தார்ல, அதுக்காவது நீ மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கல, வரல. அப்புறம் என்ன கடிதம் போட்டீங்க போலீஸுக்கு? ஆமா, இந்த மாதிரிங்க எஃப்ஐஆர் இல்லாம ஏங்க வரணும், நீங்க அப்படி சொல்றீங்களா அப்படின்னு நீதிபதி என்ன கேட்டாரு, நான் தெனாவிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அவரு ஒண்ணு கேட்க, இல்லைங்க நான் வரேங்க அப்படின்னு சொன்னானே. ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷன்ல காலை மாலைன்ற வேலை போட்டோம். காலை காஃபி குடிக்கும் பொழுதும் மாலை தேநீர் அருந்தும் பொழுதும் கையெழுத்து போட்டு போகணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தாரு, கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் லாக் பண்ணி காலை ஒரு நல்ல ஒரு அதிகாலை பொழுது, அதிகாலை இல்ல ஒரு காலை பொழுது, இனிய காலை பொழுதுல வழக்கம் போல நல்ல அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஜம்முன்னு கையெழுத்து போட்டு பிரஸ் அப்படி பார்த்துட்டு ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா லாக் பண்ணிட்டாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி திடீர்னு அப்படியே எல்லாம் சுத்தி நின்னுட்டாங்க. திடீர்னு செல்ஃபி கேக்குறாங்கன்ற மாதிரி, வாங்கலாம் அப்படியே விசாரணைக்கு போயிட்டு போலாம். எதுக்கு என்னத்துக்கு? அந்த அப்போ நீங்க அது பண்ணீங்கல்ல, அதுக்கு எதுக்கு இப்பதான் வரும், வேற எப்போ வரும்? அப்ப நீங்க பண்ண உள்ள இப்ப வந்துட்டோம்னு சொல்லி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. நீங்க என்னைய மட்டும் மடக்கிறதுன்னா இங்க மட்டும் வந்திருப்பீங்க. நீங்க 41 இடத்துக்குள்ள போயில செக் பண்ணிட்டீங்க. அப்போ வெல் பிளான் பண்ணிட்டீங்க, என்னை தூக்கி உள்ள வைக்கணும்னு கங்கணம் கட்டிட்டீங்க. நீங்க கங்கணம் கட்டல, அது கொல்கட்டாவுக்கு கட்டியாச்சு. கங்கணம் எல்லாம் இல்ல, டைரக்டாவே கட்டியாச்சு. நீங்க தான் உங்களை மாதிரி இருக்கிற அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லி என்னமோ உத்தமர்கள் மாதிரிலாம் நீங்க யாரோ ஐயோ இவரை போய் ஏன்பா அப்படின்னு நம்ம பரிதாபப்படுற ஆளா இருந்தா பரவாயில்ல. உத்தமர் இல்லையா? அவர் உத்தமர் தான், பண்ற வேலையில சிடிஆர் சொல்லிட்டாருங்க, பண்ற வேலையில உத்தமருங்க, கரெக்டா இருப்பாருங்க. இதுதான் நம்ம நான் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, விஜய் ஆண்டனி. தப்பெல்லாம் தப்பே இல்லை அதுன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரிதான் அண்ணன். தப்பெல்லாம் சரியா செய்தா தப்பு இல்லை அதுதான் வரும். அதுதான் சரியா பண்ணிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுல ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இப்போ சரியா பண்றதுக்கு தப்பானவரை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. இதுல என்னன்னா, நம்ம இதுல பார்த்திருப்பீங்க, ஜில்லா படத்துல பார்த்திருப்பீங்க, மோகன்லாலும் விஜயும் வர சீன்ல ஆயிடுப்பாவா? ஆமா, அது செந்தில் பாலாஜி வராரு, ஸ்டாலின் ஃபோன்ல தான் ஆயிடுங்க, பாலாஜி ஆயிடுறாங்க. ஆமா என்னவா தலைமறைவா? இல்லைங்க சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு. இல்ல சரண்டர் அது அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஆயிடுறாங்க. என்னவா தலைமறைவா? ஏங்க நான் தலைமறைவா தானே இருந்தேன், என்ன ஏங்க தெரியல, ஏதாவது கேட்கலாமே. தரமாட்டாங்கப்பா, தரமாட்டாங்க, போயிடுங்க அப்படின்னு. சரி ஓகே, நம்ம டெக்னிக்கு அதுதான். இது என்ன ஆகி போச்சுன்னா, இன்னைக்கு காலைல போயிட்டு இது ஏதோ தெரிஞ்சு போச்சு, ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காரு. ரைட், இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, இது ஏதோ பத்த வச்சுட்டாங்க எங்கேயோ, இது கண்டிப்பா நம்ம கிட்ட தான் வரும், உறுதியா தெரியுது, அந்த அதிகாரியுடைய பார்வையிலே தெரியுது, ரைட்டு அப்படின்னு.
இருந்தா பூமிக்கு இல்லைன்னா சாமிக்குன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்றதுனால என்ன பண்ணாரு, அங்க வந்து முன்ஜாமீன் ரத்துன்னு சொன்னோன்னா போதும். நம்ம இந்த படம் காஞ்சனா படத்துல ஸ்ரீமன் நடிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி அங்க ஜாமீன் ரத்துன்னு இங்க சுருக்கிச்சு. அண்ணன் வரலையா, அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாருங்க, நீங்க நான் அப்படியே பின்னாடியே போலான்னு இருக்கேங்கன்னு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதனால விரைவில் ஏதாவது இப்ப அது இல்லாம உச்ச நீதிமன்றத்துக்கு போயாச்சு. அங்க வாங்குவேன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்க எல்லாம், அடிக்கடி பாக்குறவங்க. என்ன இவருனால எல்லாருக்கும் தெரியாங்க, அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் அவங்க இவங்க எல்லாரையும் தெரியும். யாருங்க அண்ணன் அண்ணன் வழக்கா, நம்ம இந்த படத்துல கருப்பு படத்துல பேபி அந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து அங்க கருப்பு அங்கி போடாத ஒரு வழக்கறிஞர் மாதிரி எல்லாத்துலயும் இருப்பாரு. பேருந்து ஊழல் அந்த கேஸ்ல இருப்பாரு, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், அதான் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலாகும், டாஸ்மாக் சம்பந்தமான இடி வழக்கு அது எல்லாமே அங்க வந்து இருக்கும். இப்ப இந்த 35 கோடி பேரம் அதுலயும் வந்து இருப்பாரு. ஆல் இன் ஆல்னு சொல்லுவாங்க. கேட்டாங்களாம் இதுல பெயில் வேணும், போன வாரம் தான் கொடுத்தேன். இல்லங்க அது அந்த கேஸ், அது வேற கேஸ், இது வேற கேஸ், வேற கேஸ்ன்னு. ஓ பல கேஸ் நீ வச்சிருக்கியா, நீ விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. கேட்பாங்கல்ல ஒரு மனிதன்ட்ட. ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு ஊழல் பண்ணிருக்கீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போவாங்க. எத்தனை ஊழல் தான் பண்ணிருப்பீங்க, என்னதான் நடக்குது, நீங்க ஊழல் பண்ணலன்னா ஏங்க உங்க பேர் அடிக்கடி இங்க வருதுன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வெயில் கொடுக்காதீங்க, தாங்க எடுத்துட்டு போங்க. அங்க போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி ஊழல் இவரெல்லாம் பண்ணலாங்க, அங்க வேற யாராவது அதிகாரி பண்ணியிருப்பாங்க, அதுக்கும் என் தலைவரை கொண்டு போய் நீங்க வந்து அந்த அதிகாரிகள் அமைச்சரா இருந்தவர் யாரு, அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் அமைச்சரா இருந்தவர் யாரு, எனக்கு தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்கலாம் தெரியாம பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அந்த துறையில இருந்தீங்க? விலகலாம் தான் பார்த்தேன், அதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி இல்ல மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி ஒரு 4 நாள் சும்மா உட்கார வச்சுட்டாங்க. அதனால மறுபடியும் இப்படி ஆகி போச்சு. என்னங்க இது ஒரு இதுவாங்க, ஏதாவது ஒண்ணுன்னா போது உடனே நெஞ்ச பிடிச்சிக்கிறது, இல்லைன்னா கை காலை பிடிச்சிக்கிறது, உடம்பு சரியில்லைன்றது, கேட்டா நாங்கெல்லாம் வந்து சும்மா வரலடான்றது, நெஞ்சை நிமிர்த்துக்கிட்டு தான் நாங்க வந்து வருவோம்னு சொல்றது, சாதாரணமா வரலடா திமுக காரன்றது, நெஞ்சு வலியோட தான் வந்தான் திமுக காரன்னு சொல்றது. அங்க ஜாமீன் ரத்துனா போது இங்க உடனே வாங்கிக்குது, கை கால்லாம் வாங்கிக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு, சுகர் வந்துருச்சு, பிபி ஏறிடுச்சு. இப்ப நாளைக்கு போய் அங்க ஸ்டே வாங்கிருவீங்க, திருப்பி ஸ்டே எல்லாம் கிடையாது. இப்ப இவரு வந்து ஒருவேளை அரெஸ்ட் ஆனாருன்னா இவரை பாக்குறதுக்கு மறுபடியும் இன்னொருத்தர் கிளம்பி போகணும், பாளையங்கோட்டை போகணுமா இல்ல வந்து வேற எங்கேயாவது புழலுக்கு போகணுமா, கொஞ்சம் பக்கமா வைங்க, அவருக்கு ஏத்த மாதிரி சென்னையில இளம் பெரியாருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பக்கமா வைங்க, உடனே வந்து பாக்குற மாதிரி. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கனிமொழி தான் போய் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து இவரே வந்து போற மாதிரி. அதனால இவர் உடனே போற மாதிரி பக்கத்துல கொஞ்சம் எங்கேயாவது பார்த்து வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுதான் வந்து வேண்டுகோள். என்ன வாரம் 7 நாள் நான் பெயில் வாங்க போயிட்டு இருக்கணும், கையெழுத்து போடணும், பெயில் வாங்க போயிட்டு இருக்கணும். செஞ்சிருக்கோம்ல ஒரு சட்டமன்ற பெயில் வாங்குறதுக்கு, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இந்த தொகுதிக்கு நான் எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணிருக்கீங்க? நிறைய பண்ணிருக்கீங்கல்ல, தெரியும். நிறைய பண்ணதுனால தான் இங்க வந்து நிக்கிறீங்க. இப்ப நாளைக்கு போய் இது பெயில் வாங்கிட்டு வந்துட்டேன்னு வைங்க, திருப்பி இன்னொரு கேஸ்ல நீ அரெஸ்ட் பண்ணுவீங்க. ஆமாங்க, அவ்வளவு பண்ணிருக்கீங்க, அதனால உங்க மேல கேஸ் வழக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஆதவர்ஜுனா ஒண்ணு சொல்லியிருக்காரு, கரூர் விஷயம் ஒண்ணு பெண்டிங்லேயே இருக்குது, எங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்ல இருக்குது. அது வந்து அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்க முடியாது. கரூருக்கு நாங்க பழி தீர்ப்போம் அப்படின்னு சொல்றத வந்து ஒரு அரசியல் ரீதியா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதை வேணா தாவேக்காவினர், விஜய் சார் ரசிகர்கள் வந்து ஏத்துக்கலாம், இந்த ஃபேன்ஸா இருந்து இதானாங்களா அவங்க வேணா ஏத்துக்கலாம். ஒரு அரசியல் ரீதியா இருக்கவங்க அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க வந்து கரூர் விஷயத்த பழி வாங்குறதுக்கான ஒரு விஷயமா நீங்க வந்து அமைச்சர் தானே, அதுதான் அமைச்சர் அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றோம். ஒரு அமைச்சர் அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நியாயமான விஷயங்களை நாங்க வந்து முன்னெடுத்து, முன்னாடியில ஆட்சி இதை செஞ்சதை நாங்க வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து மக்கள் முன்னாடி எடுத்து வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்றதா நியாயமே தவிர எங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் இருக்கு அதை நாங்க செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்றது வந்து யாரும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அது சரியானதும் வந்து கிடையாது. ஆனா அண்ணன் வந்து நிறைய பண்ணியிருக்காரு, கரூரை விட்டுருங்க, அதை தாண்டி நிறைய பண்ணியிருக்காருல்ல. அதுல ஒண்ணு ஸ்பெஷல் தான் இந்த டாஸ்மாக்ல கடந்த வருஷம் நடந்த விஷயங்கள். எங்க அந்த அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அதுல நடந்திருக்குதுங்க. அதுவே கிலோ 30 ரூபா என்னமோ வரும்னு நினைக்கிறாங்க, 25 ரூபா என்னமோ வரும்னு நினைக்கிறேன். அதுல நடந்திருக்குது. அதுலயே அவ்வளவு நடந்திருக்குன்னா அதுல டாஸ்மாக்ல வர டிரான்ஸ்போர்ட்ல எவ்வளவு நடந்திருக்கும், ஒவ்வொரு பாட்டிலுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குல்ல. அண்ணன் அட்டையவே உரிகிற அட்டையா இருக்காரு, அட்டையவே பாத்துக்குங்க. அப்ப பாட்டில யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அண்ணன் மேல வந்து எல்லாரும் இவ்வளவு அன்பா இருக்காங்க. இவ்வளவு ஏன் அதிகாரிகளும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஏன் இவ்வளவு அன்பா இருக்காங்க, அண்ணனை வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சுக்கணும், அரசாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சுக்கணும்னு ஏன் விருப்பப்படுறாங்கன்னா அதுக்கு இதான் காரணம். ஏதோ வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படி இவர் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு அச்சுச்சோ இவரா அப்படின்றதெல்லாம் கிடையாது.
அச்சிச்சோ இவரா அப்படின்னு கூட்டிட்டு போய் அண்ணனை வந்து சரி பக்கத்துல உட்கார வச்சுக்கலாம். நாளைக்கு போய் பெயில் கிடைச்சிரும், உடனே நீதி வென்றது, நீதி வென்றதுன்னு சொன்னீங்கனாலும் சரி, இது பாதி வென்றதுன்னு சொன்னீங்கனாலும் சரி, அது இல்லை இங்க பிரச்சனை. நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல பெயில் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதானா? நீங்க செஞ்சது இதெல்லாமே விசாரிக்க முடியாம போயிடுமா? ஆதிகேஸ் ஜெயிச்ச மாதிரி எது இதுலயே? ஆமா, இனி வெளியில விட்டாங்கனாலே குற்றவாளி யாராவது வெளில விடுவாங்களா? அதான் உச்ச நீதி போனாதான் எங்க போய் சிக்குன்னு நான் பார்க்கணும், வாட்ச் பண்ணணும். ஏன் சார் ஏன் ஒரு விசாரணைக்கு தான் ஒத்துழைங்களேன், ஏன் பயப்படுறீங்க? ஒவ்வொரு கேஸுக்கும் ஏன் பயப்படுறீங்க? ஒரு கேஸ் போட்டா போதும் உடனே ஒரு 10 நாள் காணாம போயிடுறீங்க, உடனே வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது, உடனே நெஞ்ச பிடிச்சிக்கிறீங்க. ஐயோ அரசியல் பழி வாங்குறாங்கன்னு அங்கிருந்து ஒருத்தர் கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கு. ஏன் இவ்வளோ ஒரு பயம் உங்களுக்கு? ஐடியா இல்லாம இருக்காங்க பாருங்க. ஏன் தனி ஒருவன்ல வந்து வைப்பாங்களே, சிப்பு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கும் ஒரு சிப்பு வச்சு விட்டாங்கன்னா, அதே ஹாஸ்பிட்டல் எங்கே போய் ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட்டாக இருக்காரோ அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு சிப்பு வச்சுட்டாங்கன்னா எங்கே போகிறாரோ ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம். ஹை வந்துட்டேன் அப்படின்னு பின்னாடியே போயிடலாம். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு இன்னும் தெரியல. அது இந்த இதில் இருக்கும்ல பங்கர், நெதன்யாகு கூட பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாரு. இல்லை ரொம்ப பேசுவீங்க. ஒரு நாள் உங்களையும் செந்தில் பாலாஜி அவர்களை இன்டர்வியூ எடுக்க சொல்கிறதுக்குன்னு ஒரு காலம் வரும். நான் தனியா போக மாட்டேன், ஜோவையும் கூட்டு போவேன். பங்கர் பாலாஜி நீங்க தானே சொன்னீங்க அட்டையவே உறிஞ்சக்கூடிய அட்டைன்னு. அவை குறிப்புல இருந்து அகற்றிருங்கப்பா இத. அடுத்து தாவேகா அரசுக்கு எதிர்த்து வந்து அனைத்து கட்சியினரும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ண போறாங்க. அனைத்து கட்சி கூட்டம்லாம் பண்ணல, அழைப்பு விடுத்திருக்கிறது வந்து இந்த இவங்க 75 வருஷ கட்சி செந்தில் பாலாஜியை கட்சியில் வச்சிருக்காங்களே அந்த கட்சி. அந்த கட்சி வந்து 3ஆம் தேதி ஒரு மாபெரும் போராட்டத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க. காரணம் வந்து விவசாயிகளுக்காக வந்து கையில் எடுத்து போராட போறாங்க. ஏன்னா மேகதாது பிரச்சனை, தண்ணி வரல, விவசாயிகளுக்கு வந்து பயிர்க்கடன்கள் வந்து தள்ளுபடி பண்ணப்படல அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகளுக்காக வந்து டைம் கொடுங்கன்னு கேட்டீங்க. நீங்க எவ்வளவு டைம் வேணும்? எவ்வளவு ஆல்ரெடி 60 நாள் ஆச்சு, இன்னும் வாயை திறக்காம இருக்கீங்க. மொத்தம் உங்களுக்கு எவ்வளவுதான் டைம் வேணும், இல்ல 5 வருஷம் தாண்டி டைம் வேணுமான்றதை எனக்கு அன்னைக்கே சொல்லணும். உண்மை, தாவேகா அரசு விவசாயிகளுக்கு என்ன அவங்க சொன்னாங்களோ அது செய்யணும், அதுதான் அவங்களுக்கு சரியான தீர்வா இருக்கும். இல்லைன்னா இதுக்குள்ள நாங்கள் இதை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காவது யாராவது ஒருத்தர் இருக்கணும். நாங்கள் இதை செஞ்சு தரோங்க, இந்த மாதம் ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்குள்ள நாங்கள் இதெல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் அவங்களுடைய போராட்டம்ன்றது நியாயமானதான். அதை போய் நீங்கள் எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஆனா இதை கையில் எடுக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 2023 இந்த மாதிரி போராடினவங்களை 7 பேரை குண்டாஸ்ல கைது செய்த ஒரு ஆட்சியாளர்கள் தான் இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள். பச்சையப்பன் என்ற நபரை குண்டாஸில் கைது செய்த கூட்டம் தான் இந்த 75 வருட செந்தில் பாலாஜி அவர்களை கட்சியில் வைத்துக்கொண்டு தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு ஒரு கட்டுரை நான் படித்தேன். கட்டுரை எழுதியிருந்தாங்க. 200 வரிகளுக்கு மிகாமல் கட்டுரை எழுதுகன்னு இருந்தாங்கல்ல, அதுல வந்து இது எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி தள்ளுபடினா ஆல்ரெடி 2 பார்ட்டா வந்து இல்ல 2 பார்ட் இல்ல, ஒரு பார்ட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணாரு. அவர் சொன்னபடி அவர் செஞ்சிருந்தாருன்னா இந்த ரேஞ்சுக்கு போகாது. இப்ப பிரச்சனை விவசாய கடன் தள்ளுபடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நமக்கு காவேரியிலிருந்து வர வேண்டிய தண்ணி வராததுனால இந்த பிரச்சனை, இந்த விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு போக வேண்டிய தண்ணி போகாதனால இந்த பயிரெல்லாம் வந்து வீணாகுதுன்ற மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. நமக்கு ஜூன் மாதமே வர வேண்டிய தண்ணி ஜூலையே முடிய போது, இன்னமும் நமக்கு இந்த தண்ணி வராதனாலதான் முதலமைச்சருடைய இந்த கர்நாடகா பயணம் அப்படின்றது தான். அதுங்களை பத்தி பேச ஆரம்பிச்சோடனே வந்துடும். அதனாலதான் முதலமைச்சர் வந்து இந்த பயணம் அப்படின்றது நடக்க போகுது. இந்த முதலமைச்சருடைய பயணத்திலேயே பெரும் குழப்பம் இருக்கு. அவர் போறாரா இல்லையா, ஆமா இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்ற மாதிரி. சில நேரத்துல இப்ப சொல்ற மாதிரி சில விஷயங்களை நியூஸா வர வச்சு வேடிக்கை பாக்குறது, ஆழம் பாக்குறதுன்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் போனா என்ன மாதிரி ரியாக்ஷன், அவர் போறாருன்னு ஒரு அமைச்சர் சொல்லிட்டு போயிடுறாரு. இல்ல அப்படிலாம் எதுவுமே முடிவாகலன்னு இன்னொரு அமைச்சர் வந்து சொல்றாரு. ஒருத்தர் வந்து வினோத் அவர் வந்து சொல்லிட்டு போறாரு, இல்லங்க அவர் போறாரு அப்படின்னு. போராடணும்னா அது பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் பெரிய பிரேக்கிங் ஆயிடுச்சு. உடனே ஸ்டாலின் அவர்கள் வந்து அதெல்லாம் அவர் போக கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இதை வந்து போடுறாரு. அது வந்து இதாயிடும், நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும் அப்படின்ற. அப்புறம் ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு, இல்ல அந்த மாதிரி எதுவும் எண்ணங்கள் இல்லை, ஐடியா இல்லை, இது வரைக்கும் அந்த ஐடியா எதுவும் இல்லை, அஃபிஷியலா எதுவும் இல்லை அப்படின்றாரு. அப்ப என்ன பிரச்சனை, ஏன் இந்த விஷயம் ப்ராப்பரா யாரும் சொல்ல முடியாம இருக்குன்றதுதான். இப்ப அவர் போறாரா போலையான்றதுல பிரச்சனை இல்லை.
போனா என்ன தீர்வு கிடைக்கும். இது வரைக்கும் அவங்க என்ன சொல்றது என்ன, காவிரி அந்த வழிகாட்டு குழு சொல்றது என்ன, நீங்க தண்ணி விடணும், நம்ம ஊருக்கு நீங்க காவிரி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு நீங்க திறந்து விடணும் அப்படின்னு சொல்றது சொல்றாங்க. ஆனா சிவகுமார் என்ன சொல்றாரு, அந்த சிஎம் என்ன சொல்றாரு, இல்ல நாங்க சிஎம்காக வெயிட் பண்றோம், அவர்கிட்ட நாங்க இதெல்லாம் சுத்தி காட்டுவோம், இங்க இருக்கிற எல்லாமே காட்டுவோம், ஆனா எங்களால தண்ணி கொடுக்க முடியாது, என்ன எங்களுக்கே தண்ணி இல்ல அப்படின்றாரு. அப்போ இவ்வளவு அடமண்டா இருக்கக்கூடிய ஒரு சிஎம், இந்த சிஎம் போனா எப்படி தண்ணியை கொடுத்துருவாரா? அப்ப நம்ம பேச்சுவார்த்தையின் மூலியமா இதை தீர்த்திட முடியும்னா எதுக்கு நடுவண் அரசுன்னு ஒண்ணு வந்து அமைக்கிறீங்க, எதுக்கு வந்து இந்த தீர்ப்பாயம் வந்துச்சுன்ற பல கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியம் நமக்கு தண்ணி வேணும்ன்றதுதான். இங்க விவசாயத்துக்கு தண்ணி வேணும்ன்றது முக்கியம். அது எப்படி கிடைக்க போகுதுன்றதுதான் இருக்கு. இதுக்கு வந்து ஐடியாஸ் கொடுக்கலாம். சொல்ற மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நீங்க கூட்டலாம், எல்லாரையும் கூப்பிடலாம், கூப்பிட்டு பேசலாம். அதுல இந்த அரசு வந்து ஏன் வந்து இன்னும் செய்யாம இருக்காங்கன்றது வந்து தெரியல. இல்ல ஒருவேளை சிஎம் அவர்கள் நான் போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா அதை எடுத்துட்டு வரேன்னு சொன்னார்னாலும், எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் அவர் ஒருவேளை அவங்க பேசி அவங்க தண்ணி கொடுத்துட்டா காம்ப்ளிகேட்டா தானே இருக்கு. ஏன்னா இப்பவே வந்து தமிழ்நாடுக்கு எதிராக வந்து அங்க கர்நாடகாலயே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு இங்க இருக்கும்ல, நம்ம ஏதாவது ஒரு பண்ணோம்னா, ஓ நீ அதை பண்ணிட்டீங்களா, நீங்க அதோட விலை போயிட்டீங்களா, அது போயிட்டீங்களான்னு பேசினா அவங்களுக்கும் அந்த ஒரு அரசு ஒரு நெருக்கடி இருக்கும்ல, சுத்தி இருக்கிற அந்த எதிர்கட்சி. ஆமா, அரசுக்கும் அங்க ஒரு நெருக்கடி. அங்க சொல்றீங்களா கர்நாடகாலையும் இருக்கும்ல, அவரும் யோசிப்பார்ல, நம்ம கிட்ட இருக்கிறதே தான், நீ இருக்கிறதையும் எப்படி நீ வந்து கொடுத்துட்டு நீ வந்து சும்மா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு அங்கேயும் எடுப்பாங்கல்ல. கண்டிப்பா இருக்கும். இப்ப நமக்கு தண்ணி வேணுமா இல்லையா, நமக்கு சாப்பிடறதுக்கு தண்ணி வேணுமா இல்லையா, அங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்குத்தானே ஒரு இது குழு அமைச்சது. இந்த குழு அமைச்சு இவ்வளவு தண்ணி உங்களுக்கு நீங்க அப்பப்போ கொடுக்கணும்ன்றது தானே இது ப்ராப்பர். இது அதை நீங்க செய்யலன்னும் போது அந்த கேள்வி வரதானே செய்யும். அப்ப இந்த அரசு அமைச்சர்ல இருந்து இந்த தண்ணி வரணும்னா அந்த கேள்வி கேட்கறாங்க. அப்ப அப்பயும் அவங்க வந்து தண்ணி தரல. அப்போ ஒரு பேச்சுவார்த்தையும் அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகுது. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, உச்சநீதிமன்றம் போறதா? உச்சநீதிமன்றம் போனாலும் இதேதான், திருப்பி ஏதாவது காவேரி குழு அமைச்சாலும் இதேதான் வந்து நடக்க போகுது. அப்ப சிஎம் அவர்கள் போய் பேசுறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கிறார். ஆனா இது வரைக்குமே அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. அவர் போறாரா இல்லையா, போனார்னா என்ன ஆகும், ஒருவேளை போய் அவருக்கு தண்ணி கொடுக்கலன்னா வந்து என்ன ஆகுறதுன்னு பல கேள்விகள் வந்து ஒரு பக்கம் இருக்கு. இதுலயும் சில பேர் வந்து அவரை வந்து முட்டாள் முதலமைச்சர், அவர் வந்து இது அது அமைச்சர் தூங்குற அரசு, வெறும் கடிதம் மட்டுமே எழுதிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் அரசியல் ரீதியான வார்த்தைகள், நெருக்கடிகள், இதெல்லாம் கூட நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த முட்டாள் முதலமைச்சர்ன்ற மாதிரி பாதவர்ஜனா சொன்னார்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சில பேர்லாம் வந்து பேசுறாங்க. சில கட்சி இருப்பாங்கல்ல, கரூர்ல கூட வெற்றி பண்ணிட்டாங்களே, அந்த அரசு பணி இது பண்ணாம இருந்தாங்களே, அந்த கட்சி வந்து இன்னமும் அதே வார்த்தைகளை பயன்படுத்துறது. முட்டாள், ஒரு முட்டாளை தேர்ந்தெடுத்துட்டோம் வச்சுட்டோம். இல்லையே, முட்டாளெல்லாம் நாங்க தேர்ந்தெடுக்கலையே, புரிஞ்சுக்குங்க, நாங்க தேர்ந்தெடுக்கல. அவங்க ஸ்டாண்ட் அவங்க பண்ணிட்டு தான் இல்ல, நாங்க முட்டாள்களை தேர்ந்தெடுக்கல, எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு தெரியுதுங்க, நாங்க முட்டாள்களை தேர்ந்தெடுக்கவே இல்லை, டெபாசிட் கூட வாங்க வைக்கலையே, அப்புறம் எப்படி நீங்க முட்டாள் முதலமைச்சர்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு புரியுதா புரியலையா? சரி, ஓகே, இருந்துட்டு போட்டு, ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இருக்குது. அப்போ இந்த காவேரி விவசாய பிரச்சனையெல்லாம் சேர்த்து அந்த கடந்த ஆட்சியில குண்டாஸ் எல்லாம் போட்டாங்க இல்லையா, அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அன்னைக்கு 3ஆம் தேதி ஒரு முக்கியமான முடிவெடுத்து அன்னைக்கு போராட்டம் பண்றாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு நல்ல நாள்னு சொல்லி அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால எதிர்கட்சி தலைவரை வந்து எப்படியாவது எழுப்பி கூட்டு போயிடலாம். அன்னைக்கு 3ஆம் தேதி காலைல 10 மணிக்கு சொல்லியிருக்காங்க. 3 மணிக்கு வந்துருச்சு, 10 மணிக்கு சொல்லியிருக்காங்க. யாரை கேட்டு முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. 10 மணிக்குன்னு முதல்ல. அப்பனா 2ஆம் தேதி நைட்டே கிளம்பணுமா? அங்க போய் ஸ்டே பண்ணணும். தஞ்சாவூருக்கு காலையில கிளம்பி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ளைட்டு கிடையாது. ஓகே, 2 to 4. ஓகே, சரி, வந்தா சரி, 10 மணிக்கு வந்துட்டாருன்னா ரைட்டு. 12 to 2 கொடுத்துருக்கணும் பர்மிஷன். ஏன் வெயிலா? இல்லைங்க, அப்படிதான் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி. இல்ல கேட்டுவாங்க, கத்திட்டு காலையிலே கிளம்பிடணும். சரியா? 10 மணிக்கு கத்த ஆரம்பிச்சுன்னா 10:30 11 மணிக்கு முடிச்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்றதுனால சொல்லியிருப்பாங்க. இது வந்து இயற்கை சம்மந்தப்பட்ட, இது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இத்தனை வருஷமா இல்லாத பிரச்சனையா இப்போ வந்து திடீர்னு 2 மாசத்துல வந்து நீங்க வந்து இது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இத்தனை வருஷமா இது பல வருடமா இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இது எப்பவுமே வரக்கூடிய பிரச்சனை தான். கடந்த சில ஆண்டுகளா தண்ணின்ற பிரச்சனை இல்லாம இருந்தது, மழைன்ற பிரச்சனை இல்லாம இருந்ததுனால ஓகே. ஆனா இப்ப அந்த பிரச்சனை இருக்குன்றதுனால இந்த பேச்செல்லாம் வந்து அதுக்கு தான் ஒரு இது ஒண்ணுன்னா பூவுலகின் நண்பர்கள்னு சொல்லிட்டு ஒரு பாத்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, உலகம் முழுவதும் எல்னினோவால பிரச்சனை வந்திருக்கு, அதனால அதுக்கு மத்திய அரசு ஒரு வழிகாட்டு குழு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சிஎம் ஒரு வருஷத்துக்கான சிறப்பு இதை வந்து கொடுத்திருக்காரு. அதை வந்து பண்றதுக்கு அவங்க வந்து
நன்றி சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி முன்னெடுத்ததுக்கு வந்து நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டீம் சொல்லும் இதனால என்ன ஆகும், என்ன பிரச்சனைகள் வரும், இதனால நமக்கு எவ்வளவு தண்ணீர் பிரச்சனை வரும், இல்ல ஒருவேளை தண்ணி வெள்ளம் அந்த மாதிரி வந்தா என்ன பண்றதுன்ற சில விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க. அதை முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. இது இயற்கையான பிரச்சனை கிடையாது. இது நமக்கு ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய செயற்கையான பிரச்சனை. ஆமா, ரொம்ப வருஷமா அவங்களுக்கும் நமக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு செயற்கையான பிரச்சனை. இது கேரளால இருந்து வரக்கூடிய முல்லை அந்த டேம் இதுவா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய காவேரி இருக்கு பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் எப்பவோ தீர்த்திருக்க முடியும். நீங்கள் இந்த கடந்த கால ஆட்சியில் இப்போ 2.5 மாசம் 3 மாசம் குழந்தை இருக்குல்ல தாவேக்கா, அதுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. ஏன்னா உங்களுடைய பாலிசி படி அது ஒரு விடிய அரசு, தூங்கு மூஞ்சி அரசு. அதனால நீங்க அவங்கள்ட்ட போகாதீங்க. நீங்க கிழிச்சிருப்பீங்கல்ல பல வருடங்களா உட்காந்து சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லயும் உட்காந்து கிழிச்சிருப்பீங்கல்ல கிளின்னு. சரி, மக்கள் மேல அவ்வளவு இது இருந்தா பிரதர்ட்ட கேட்டு பிரதர் சொல்லுங்க பிரதர், அங்க கர்நாடகால உங்க ஆள் தான் இருக்காங்க, பிரதர் தான் டூ விட்டார்ல, பிரதர் கூட தான் டூல. அதுக்கு என்னங்க டிடிவி எடப்பாடியே ஒண்ணு சேர்ந்தப்போ பிரதரும் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு தான் உட்காந்துக்கிட்டோம்ல இந்த பக்கம். நாங்க தான் அவங்க பக்கத்துல எங்களுக்கு இடம் வேண்டாம் மிஸ், கிள்ளிக்கிட்டே இருக்காங்க மிஸ், எங்களை கொஞ்சம் முன்னாடி உட்கார வைங்க மிஸ்ன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி போய் பிரதர்கிட்ட கேட்கறது? இப்ப அதை இது பேச வேண்டியதானே அங்க? யாருக்கு அங்க ஏதாவது ஒண்ணு பேச வேண்டியதானே? ராகுல்ஜி கிட்ட ஏதாவது ஒண்ணு பேசணும். ராகுல்ஜி கிட்ட பேசி என்ன பண்றது? இங்க கர்நாடகால பேசுறதுக்கா? ஐயா, இது நான் தான் சொல்றேனே, நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி, அவ்வளவுதான். இல்ல, தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி. அப்போ ராகுல் காந்தி கிட்ட இந்த விஷயத்த பேசினா, இது கர்நாடகா சிஎம் அவரு பேசினார்னா, அவரு தான் ஹெட், அவரு பேசினார்னா இது ஈஸியா முடியக்கூடிய விஷயம் நம்ம நினைப்போம். இவர் இங்க இருந்து அங்க பேசுறாரா நமக்கு தெரியாது, அவரு அங்க இருந்து இவர்கிட்ட பேசுவாரான்னு கேட்டா தெரியாது. இதே கேள்விதான் நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள்ட்ட இருந்துச்சு. ஏன்பா உங்க கூட்டணி கட்சி தானப்பா, உங்க கூட தானே பல வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஒன்னா இருக்கீங்க, ஒரே தட்டுல சாப்பிடுறீங்க, ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, எல்லாம் நடக்குது இல்ல, ஒன்னா டீ குடிக்கிறீங்க, ஒரே இடத்துக்கு போறீங்க வரீங்க, ஒரே மேடையில எல்லாம் இருக்கீங்க, ரைட்? அப்ப நீங்க ஒரே மாதிரி பேசி ஒரு விஷயத்த முன்னெடுத்து முடிச்சிருக்க முடியுமே. இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு தான் தெரியல, தூங்கு மூஞ்சி அரசு, அவங்களால பண்ண முடியல. அவர் ரீல்ஸ் ஆட்சி பண்றாரு, ஷூட்டிங் பண்றது தான் முக்கியமா இருக்காரு. நீங்க கிழிச்சிருப்பீங்கல்ல பல வருஷமா, நீங்க அவங்க கூட வந்து பல வருஷமா பயங்கரமா கிழிச்சிருக்கீங்கல்ல, அப்படி என்ன கிழிச்சு ஏன் இது வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு? ஏன்னா இத்தனை வருஷமா இந்த சில வருடங்களாக நமக்கு அந்த தண்ணீர் பிரச்சனை இல்லாததுனால. ஆனா ப்ராப்பரா இது எப்பவுமே நடக்கணும்னு ஏதாவது நடந்திருக்குதா? இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரது புதுசு கிடையாது. தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வாங்கன்னு சொல்லி அலைபேசியில பேசினாரு, தொடர்பு கொண்டாருன்றாங்க. நீங்க அப்படி வாங்கன்னு சொல்றாங்கல்ல. நான் விஜயிடம் பேசிவிட்டேன், தண்ணீர் கொடுக்க முடியாது, அவர் சொன்னது வேற. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் விஜயிடம், தமிழ்நாடு முதலமைச்சரிடம் நான் பேசிவிட்டேன், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நான் வந்து எடுத்து சொல்லிட்டேன், இங்கேயும் பிரச்சனை இருக்குன்னு சில விஷயங்களை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை இங்க வர சொல்லியிருக்கேன். நம்ம என்ன போட்டோம் மேல, தமிழ்நாடு முதலமைச்சரிடம் பேசிவிட்டேன், தண்ணீர் தர முடியாது. அடங்கோ, என்னடா இது மேல ஒண்ணு சொல்ற கீழே ஒண்ணு சொல்றேன்னா ரெண்டு சேர்ந்து ஆகுது இல்ல? நீங்க இந்த நியூஸ் பேப்பர் படிக்கும் போது பாத்திருக்கீங்களா, இந்த மாதிரி ஏதாவது போடுவோம், நிலத்தகராறில் பிரச்சனை இருந்த காரணத்தினால் இங்க கீழே வேற நியூஸ் இருக்கு, 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைத்து விட்டார்கள் அப்படின்னு. இங்க வேற என்ன நியூஸ் இருக்குன்னா, காதல் ஜோடிகள் காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தனர், அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைத்தனர். இங்க நிலத்தகராறில் இருந்த பிரச்சனைக்கு காவலர்களை 2 பேரும் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு ஒரு நியூஸா வந்து மாத்துறது. அதுதான் வந்து இங்க பிரச்சனையா இருக்கு. மேகதாது பிரச்சனை இருக்கிறது, போயிட்டு வர்றது நல்லதுதான். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கேட்கறதுக்காக நம்ம, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கேட்கறதுக்காக நம்ம இங்க இருந்து போல, அதையும் கேட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி அப்படியே இந்த காவேரியோட தண்ணியும் கூட்டு வந்துட்டாங்கன்னா அப்ப வந்து சந்தோஷப்படலாம். அது வந்து இது எதிர்கட்சிகளை வெறுப்பேற்றுறதுக்கோ இல்ல தன்னை புகழ்ந்து கொள்றதுக்கோ எல்லாம் இது எதுவுமே பயன்படாது. நரேட்டிவ் வந்து என்னன்னா, எம்ஜிஆர் போனாரு தண்ணி கொண்டு வந்துட்டாரு, இப்ப அந்த பாணி இப்ப நீங்களும் போயிட்டு அப்படி வரும்போது ஏதாவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்துடணும், எம்ஜிஆர் புகழ அப்படியே வந்து ஆட்டையை போட பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எம்ஜிஆருடைய புகழையெல்லாம் யாரும் ஆட்டையெல்லாம் போட முடியாதுங்க. அவரோட பினாமினா வேற, இவரோட பினாமினா வேற. நம்ம ஏன் அவரோட கம்பேர் பண்றோம்னா, அவருக்கு பிறகு அந்த துறையிலிருந்து வந்த ஒருத்தர் அதே மாதிரியே ஒரு வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. கடந்த 50 வருஷத்துல அதை யாரும் பண்ணல, அதை அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய வழித்தோன்றல் மாதிரி அவர் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் அதே மாதிரி மூகாம்பிகை கோயில் போனாரு, இவரும் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்காரு. அப்ப எம்ஜிஆரையும் அவர் வந்து மானசீகமா வந்து ஏத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவர் பல இடங்கள்ல அவருடைய படங்கள்ல அவருடைய இந்த கொள்கை பாடல்கள்ல கூட அவரை வந்து சேர்த்துக்கிறாரு. அப்ப அதே சரி, ஒருவேளை அவரே மாதிரியே போய் தண்ணியை கொண்டு வந்துட்டா உனக்கு என்ன வேணும்?
அந்த கிரெடிட்ஸ் நீங்க எடுக்கிறதுக்காக உனக்கு என்னடா அதுல உனக்கு கிரெடிட்ஸ் உனக்கு என்ன பிரச்சனை அதுல தண்ணி வரல டெபாசிட் வாங்க முடியல டெபாசிட் வாங்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ள வந்திருந்தாவது நீ பேசலாம். எனக்கு புரியல இந்த மாதிரி பேசுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா டெபாசிட் வாங்க முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. ஆமா வேற யார் இருப்பா அவங்க தானே இருப்பாங்க. ஏங்க டெபாசிட் வாங்க முடியாதவங்களும் இவரை பல வழக்குகள்ல எப்பவுமே தேடப்படுற நபராகவே இருக்கக்கூடிய ஒரு கட்சியில வச்சிருக்கக்கூடியவரையும் வேற நீங்க எப்படி அடையாளப்படுத்துவீங்க? அப்படிதான் இவங்களையாவது சரி ஓகே விட்டுருங்க, இவங்களாவது ஏதோ பண்ணியிருக்காங்க, சில விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களால என்ன நடந்திருக்கு? ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கு உங்களாலன்னு சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. ஆனா பேசுறது மட்டும் பாருங்களேன் இவ்வளவுதான் இருக்காது, இது இவ்வளவு லென்த்தா இருக்கும். பேசுறது எல்லாம் லென்த்தா தான் பேசுறது. ஏன்னா நமக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது. அண்ணன் கட்சி நடத்தல பட்டிமன்ற பேச்சாளர் கூட்டத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி. அப்ப பட்டிமன்ற பேச்சாளர் மட்டும் சொல்லிட முடியாது, மரியாதை தெரியாத பேச்சாளர்களா இருக்காங்க. அதாவது கடந்த கால ஆட்சியாளர்களை விட இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் மேல அதீத வன்மம், படுபயங்கரமான கோபம், சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள், கேட்டா தமிழர் பண்பாடுன்னு பேசக்கூடிய இடத்துல, அதாவது உன்னை வந்து பேசுறவங்க உன்னுடைய கமெண்ட்ஸ் கீழே பேசுறவங்கள நீ பேசலாம். ஆனா உனக்கு ஒரு முதலமைச்சரா இருக்கவங்கள, உனக்கு அமைச்சரா இருக்கக்கூடியவங்கள நீ எப்படி பேசணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. அது தெரியாதவங்கள நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? அப்படிதான் சொல்ல முடியும். அடுத்தது அடுத்த வாரம் தானே கர்நாடகா கூப்பிட்டுருக்காங்க, போறீங்க போகல அது வேற விஷயம். அதுக்குள்ள நீங்க வந்து தலைமைச் செயலர் சும்மாலாம் இருக்க மாட்டேறீங்க. சென்னை ஃபுல்லாக சுற்றி பார்க்க வேண்டியது சாயந்தரம். கலைஞர் பண்ண சாதனைகள், திமுக பண்ண சாதனைகள்லாம் டெய்லி சாயந்தரம் போய் நீங்கள் சுற்றி பார்க்கணுமா? என்ன சாதனை? என்ன சாதனை போய் இப்போ சுற்றி பார்த்தாரு? கிண்டி கத்திப்பாரா பார்த்துருக்கீங்க? இந்த அவர் ஒன்றும் செந்தில் பாலாஜி ஒன்றும் சுற்றி பார்க்கலையே போய். ஏவா வேலுவை போய் சுற்றி பார்க்கலையே. KN நேரு போய் தினமும் போய் அப்படியா இவரா KN நேரு திமுக செஞ்ச சாதனைகள் இவரு ஒன்னான்னு சொல்லி சுற்றி பார்க்கலையே. ட்ரோல் பண்றது சென்னையில இருக்கக்கூடிய மத்திய அரசால் மெட்ரோ இருக்கு இல்லையா, மத்திய மாநில அரசுகளால் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோவை போய் பாக்குறாரு. இது எல்லாரும் முதலமைச்சரா இருக்கக்கூடிய எல்லாரும் செய்யக்கூடிய வேலைதான். இந்த ஆய்வுன்னு ஒண்ணு நடத்துவாங்க இல்லையா, அவர் இன்னைக்கு போகல. இதுக்கு முன்னாடி அன்னைக்கு அந்த கழிவு நீர் ஆலைக்கு போனாரா, அதுக்கு முன்னாடி வேற ஒரு இதுக்கு போனாரா, அதுக்கப்புறம் அவருடைய தொகுதிக்கு போனாரா, அப்புறம் MLA இதுக்கு MC ராஜா அங்க போனாரா, அப்புறம் தான் மெட்ரோவுக்கு வந்து வராரு. நீங்க எப்ப போனீங்க மெட்ரோவுக்கு? ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை போனீங்க. அங்க போயிட்டு ப்ளீச்னு ஒருத்தன் அடிச்சீங்க, கோவம் வந்துருச்சு. அவனுக்கும் வந்துருச்சு. ஆனா என்ன பண்றதுனால அடிக்க முடியாதுல அந்த டைம்ல. அதனால அப்புறம் அவனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி, ஊரே கழுவி ஊத்துனதுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தினீங்க. இல்ல அவர் எங்களை எதுவும் இது பண்ணல அப்படின்னீங்க. இப்போ அவரும் அதே மாதிரி அவரும் சேலம் மாறா இருக்கும் போலயே. நீங்க செஞ்ச சாதனையில ஒண்ணு விருகம்பாக்கம் சேலம் மாறாரு இருக்குல்ல, அவங்க கட்சிக்காரங்க ஒரு சாதனை பண்ணாங்க. போட்டு வருது அங்க இருக்கிற ஓனரை போட்டு அடிச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போய் வருத்தம் தெரிவிச்சோமே, அந்த மாதிரி சாதனை எல்லாம் அவர் இன்னும் பண்ணல. அவங்க கட்சிக்காரங்களை இன்னும் அந்த பெரிய லெவல் சாதனை எல்லாம் வந்து பண்ணல. அப்படின்னும் போது ஒரு முதலமைச்சரா அவருடைய ஆய்வுகளை அவர் பண்றதுக்காக போறாரு. அவர் நான் இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லவா, அவர் CM ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாரு பயங்கரமா இப்போ. ஆமா, ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு ஆக்டரா இருக்கும்போது பயங்கரமா போறதுல பிரச்சனை இருக்கும், நம்மளே பார்த்திருக்கோம், நிறைய இடத்துக்கு போகிறது பார்த்துக்கோங்க. ஆனா இப்போ ஒரு முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு ஆய்வுக்குன்னு பல இடங்களுக்கு போக முடியும். ரெண்டாவது அவருக்கு உரிய பாதுகாப்பு இருக்கு. முதலமைச்சர் ஆனதுல இருந்து உங்களுக்கு மவுஸ் குறைஞ்சிருச்சு. பார்த்தோம் என்னது போரூர்ல என்னது மவுஸ் குறைஞ்சது. ஆமா, நீங்க தான் இவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு பிரச்சனையே. நீங்க இப்ப யாராவது கும்பல் வராங்களா? பாக்கலையோ? அந்த கும்பல் இப்ப வந்துச்சா? எந்த கும்பல்? முன்னாடி போன கும்பல் இப்ப வந்துச்சா? ஏன் வரல? அதனால CM ஆனதுல இருந்து அவருக்கு நேத்து அனந்தஜித் வந்தாருங்க. 5 மணிக்கு இன்டர்வியூ சொல்லியிருந்தோம். அவர் வரும்போது டைம் என்ன தெரியுமா? 7 மணி. என்ன பிரதர் இவ்வளவு? சாரி பிரதர், பயங்கர ட்ராக். நான் சொன்னேன் இல்லங்க CM வந்திருந்தாருங்க. அதே தாங்க ஐயா, 2 மணி நேரமா அங்க வந்து லாக் ஆகி போச்சு. பயங்கர கிரௌடு, ஏகப்பட்ட கிரௌடு வந்து அவர் வந்ததுனாலே கிரௌடுன்னாங்க. ஐயா அவரோட மவுஸ் எல்லாம் இப்போதைக்கு குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்பன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது குறையறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. அதாவது அவர் மேல வந்து அபரிமிதமான ஊழல் குற்றச்சாட்டு, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு நலன்களுக்கு எதிராக சில விஷயங்களை பண்ணும் போதுதான் அவர் வந்து எதிர்ப்புகளை சம்பாதிப்பாரு. இப்போ பண்றாங்கல்ல இந்த நன்றியுள்ள ஜீவன்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து அதனால ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்னு இல்ல, இந்த நீங்க சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மெட்ரோல போய் நின்னது, போய் ஷூட் பண்ணது, இதெல்லாம்
இதெல்லாம் எல்லாருமே பண்றதுங்க. அவர் ஷூட்டிங்காக அவர் போல, அவரு போக அங்க ஆய்வுக்காக. அங்க ரெட் கார்பெட் போடாம வேற என்ன கார்பெட் போடுவாங்க ஒரு முதலமைச்சருக்கு? அந்த இடத்துல இதுவே நாங்க பண்ணியிருந்தோம்னா இந்த பாரு அவர் வராருன்னு அந்த இடத்துல மட்டும் ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு அவரை மாதிரியே காப்பி அடிச்சிருக்காரு. அப்ப அவரு ஷூட்டிங் தான் பண்ணிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவரை மாதிரியே போனாருன்றீங்க, ஷூட்டர்ன்றீங்க. இது ஷூட்னா அப்ப அது என்னது? அதுவும் ஷூட்டு தானே. கொய்யால நீ ஷூட் தான் பண்ணிருக்க, அப்ப அவரும் ஷூட் தான் பண்ணிருக்காரு. நீங்களும் மெட்ரோக்கு போனீங்க, அவரும் மெட்ரோக்கு போனாரு. நீங்களும் எம்சி ராஜா இதுக்கு விடுதிக்கு போனீங்க, அவரும் எம்சி ராஜா விடுதிக்கு போனாரு. இவரு இப்ப அதே வெள்ளை சட்டை போட்டு காக்கி பேண்ட் போட்டாரு, இவரை பார்த்து அவரும் வெள்ளை சட்டை போட்டு காக்கி பேண்ட் போட்டாரு. இவரு டீல எல்லாரும் துண்டு சுத்துனாங்க, இதற்கு பார்த்து எல்லாரும் அங்க துண்டு சுத்துனாங்க, மூஞ்சில அடிச்சுக்கிட்டாங்க. துண்டு கூட சுத்த தெரியாம மூஞ்சில அடிச்சுக்கிட்ட குரூப் அது. இங்க தூக்கி போட்டாங்க, கேட்ச் பிடிக்கிறதுக்கு வலு இருந்துச்சு. இங்க தூக்கி போட்டா பிடிக்க முடியல, மூஞ்சிலே வந்து விழுவுது சுத்தி சுத்தி. அதுல 2 சொல்லியிருக்காங்க, குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு நேற்றுக்கு அங்க போயிருந்தாருல, இந்த கத்திப்பாரா கிட்ட போயிருந்தாருல, அங்க போய் ஆய்வு பண்ணும்போது ட்ரோன் எல்லாம் பறக்க விட்டுருக்கீங்க. அங்க வந்து நோ ஃபிளை ஜோன் ட்ரோன் அது. அது வந்து பக்கத்துல ஏர்போர்ட் இருக்குன்றதுனால அங்க ட்ரோன்ஸ் எல்லாம் நீங்க எதுக்கு புரோட்டோகால் மீறீங்க? அப்படி ஒரு ஷூட்டிங் உங்களுக்கு தேவையா? இதுக்கு வந்து ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும் அவர் மேல வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கணும், இல்லைன்னா இது போடணும்னு சொல்லியிருக்காங்க. 2வது போகும்போது என்ன டிக்கெட் வாங்கிட்டேன்னு காட்டிட்டு போனீங்களாம். எங்களை பார்த்தா என்ன டிக்கெட் வாங்காம போன வருமானு தெரியுதா? குத்துச்சுன்னா அது அப்படிதான். கலாய்க்கிறீங்களா? டிக்கெட் வாங்க முடியாத ஒரு கட்சியினுடைய தலைவர், அந்த குடும்பம் இன்று ஆசியாவிலேயே பெரிய பணக்காரர் பட்டியல்களில் இருந்தாலும் கையில் வெறும் 10,000 வைத்துக்கொண்டு, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், கையில் வெறும் 10,000 வைத்துக்கொண்டு, மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி கோயிங் டு லண்டன் 1 week 10 days. ஆமா, how is it possible? that is magic. 10,000 லண்டன் பயணம் எப்படின்னு ஒரு சின்ன ஒரு புக்கு போட்டீங்கன்னா அதை நாங்களும் படிச்சு லண்டன்லாம் போக மாட்டோம். தோ இருக்கிற பக்கத்துல எங்கேயாவது பாண்டிச்சேரி, குளத்தூர் அன்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு 5,000 ரூபாய் செலவாகுது. வித் அந்த இது கிம்பலு, அது இது ஜூஸ் குடிக்கிறது, டீ குடிக்கிறது, அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய் செலவாகுது. நம்மளாம் லண்டன் வரைக்கும் போயிட்டு வரோம் 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு. குடும்பம் நடத்த கத்துக்கணும். அந்த மாதிரிதான் வந்து இப்படிதான் சேமிச்சு வச்சு 10,000 ரூபாயில எப்படி லண்டன் போறது நம்ம தான் கத்துக்கணும் இவங்க கிட்ட. ஆமா, அதுதான் சொன்னாங்க. அதே மாதிரி அவரும் டிக்கெட் வாங்கிட்டு தான் போனாராம். டிக்கெட் வாங்கிட்டு தாங்க போகணும். இல்லைங்க ட்ரெயின்ல மெட்ரோல வந்து அவரு டிக்கெட் வாங்கிட்டு தான் போனாருன்னு சொன்னாங்க. ஐயா, நீ கடவுள்னு சொல்லி போய் நின்னாலும் நீ டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். ஓபன் பண்ணாது. சிஎம்மா இருந்தாலும் பிஎம்மா இருந்தாலும் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். அப்பதான் அது மக்களுக்கும் டிக்கெட் வாங்கிட்டு போகணும்னு தெரியும். 2வது பின்னாடி வர அதிகாரிகளும் டிக்கெட் வாங்கணும். முதலமைச்சரே வாங்குறாரு, அதிகாரிகள் ஆகிய நாமளும் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். 2வது டிக்கெட் வாங்கினா தானே உள்ளே போக முடியும். ஆமா, அதனால ஓபன் ஆகாது, அந்த இது போட்டாதான் ஓபன் ஆகும். அதனால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால இது வந்து ஷூட்டிங், அது வந்து அது, இது வந்து அது. அங்க நின்று பாக்குறியே, அந்த இது ஃபுல்லாவே கலைஞர் கட்டினது. என்னன்னா சரி, கலைஞர் கட்டினது உண்மை, அதுல எல்லாரும் வந்து எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடந்து ஏங்க உங்களை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கல இந்த தடவை ஆட்சி அமைக்கிறதுக்கு? இவ்வளவு பாலம் கட்டியிருக்கீங்க, இவ்வளவு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க. பாலம் கட்டுனா மட்டும் பத்தாது, பாலம் கட்டுறதுல ஊழல் பண்ணக்கூடாது. பாலம் கலைஞர் கட்டினது தான், அந்த பாலம் கலைஞர் கட்டினதான், அந்த கட்டின பாலத்தை தான் காட்டுறாங்க. அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அந்த பாலம் கட்டுறதுல ஒரு ஊழல் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? எதுக்காக நடந்துச்சு? அதனாலதான் மக்கள் வெறியாகிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சாப்பிடும்போது சிந்தின சாப்பாடு தான் இந்த மக்களுங்களுக்கு செலவு பண்ண காசு, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கே நீங்க இப்படி பண்றீங்கன்னா என் முழு சாப்பாடையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா. இந்த படம் ஒண்ணு இருக்கும், இந்த தெலுங்கு படம், மகேஷ் பாபு படம், முதலமைச்சரா நடிச்சிருப்பா, அப்படி சிஎம்மா நடிச்சிருப்பா. ஆமா ஆமா, பரத் என்னும் நான். அதுல சொல்லுவான், ஒரு நாள் நல்ல மூட்ல இருந்தேன், ஒரு 4 பேருக்கு ரேஷன் கார்டு கொடுத்தேன், அதுக்கே என்ன கடவுள் மாதிரி பாக்குறான். நீங்க பாட்டுக்கு திடீர்னு கிராம நிதின்னு சொல்லி கொடுத்து அவன் பாட்டுக்கு வந்து இது பண்றானா, அப்புறம் நாளை பின்ன அவன் என்ன எப்படி மதிப்பா? அந்த கான்செப்ட் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு முதலமைச்சர் ஆய்வு கூட செய்யக்கூடாதான். பிரச்சனையை முதலமைச்சர் ஆய்வு செய்யறதுல இல்லைங்க, கோட் சூட் போட்டுக்கிட்டு போறது. அத நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணு, நம்ம பிள்ளைங்க எங்க இருந்து வந்துச்சு? இவ்வளவு நாள் அவர் எங்க இருந்தாரு? திரையில பார்த்து தான் வளர்ந்து வந்து. அப்புறம் அங்க இருந்து வர வேற என்னன்னு பண்ணுவாங்க அவங்க? ஏன்பா
பாரம்பரியமா அரசியல் இருக்கு, நீங்களே பிஜிஎம் போட்டு ஜம்முன்னு வரும்போது அந்த இடத்துல இருந்து வந்தவர் அவருக்குன்னு ஸ்பெஷலா பிஜிஎம் மட்டுமே இருக்கு, ஏகப்பட்டது எடுத்து போடலாம். ஒரு படத்துலயே ஒரு 4-5 பிஜிஎம் இருக்கு, ஜனநாயகன்ல ஒரு 4-5 பிஜிஎம் கிடக்கு, அதை வச்சு அவனுக்கு வந்து அப்ப ரீல்ஸ் போட மாட்டாங்களா? எனக்கு அதுலயும் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா, ஒரு இது ஒண்ணு பார்த்தேன், பேட்மேனையும் இவரையும் கம்பேர் பண்ணி போட்டிருந்தாரு. பேட்மேன்ல எப்படி அவர் அந்த ஒரு கௌதம் சிட்டியை வந்து காப்பாற்றுவாரோ அது மாதிரி வந்து இவரும் அங்கே நின்றுட்டு வந்து தமிழ்நாடை வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நிறையா போட்டுட்டு இருந்தாங்க, சாங்கிங்லாம் போட்டு. அதுதான் சொல்றேன், இப்போ அவருடைய க்ரௌட், அது அவருடைய பிளஸ். அவங்களுடைய நாயகனை, அவங்களுடைய ஹீரோவை எடுத்து இந்த மாதிரி அவர் வந்தாரு போனாருன்றத அவங்களுக்கு பிடிச்ச வெர்ஷன்ல அவங்க வந்து இது ட்ரெண்ட்ல இருக்க விஷயங்க. ஒரு டிஜிட்டல் உலகத்துல நம்ம ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் நம்ம போடல. எவ்வளோ பிஜிஎம் போட்டு அத்தா ஃபயர் விட்டோம்ல, ஒன் மோர் ஃபயர் விட்டோம்ல, அது எல்லா இடத்துலயும் போற இடத்துல எல்லாம் பண்ணோமே. அப்ப அதெல்லாம் எந்த கணக்குல வந்து நம்ம சேர்க்கறது? மக்கள் கேட்டாங்க நல்லா இருக்கு இன்னொரு தடவை பண்ணுங்கன்னு நான் பண்ணிட்டு இருந்தேன். அவர் மக்களுக்காக பண்ணல, அவர் ஒரு இடத்துக்கு போறாரு, நின்று பாக்குறாரு, அதை எடுத்து ஒரு ட்ரோன்ல வந்துருச்சு, அதை எடுத்து போட்டு அவனுங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதுல உங்களுக்கு எங்க கஷ்டமா இருக்கு? அப்ப பாக்குறவங்களுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு. ஐயோ ஐயோ மாலா வேலை போடு மாலா, 12ல வை மாலா அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் ஆய்வுக்கு போகாம இருக்கணுமா? என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஏன்னா இதுல இன்னொரு பிரச்சனை, அவரு எங்க தலைவர் திறந்து ஆரம்பிச்சு வச்சதே முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 5 வருஷம் ஆகும். ரிப்பன் கட் பண்ணி என்ன கரெக்ட். ஆரம்பிச்சு வச்ச உங்க தலைவருக்கு முடிக்க தெரியலையே. நீங்க கௌதம் கம்பீர் மாரி ஆனீங்க வேர்ல்ட் கப் ஃபைனல்ல, செஞ்சுரி அடிக்க தெரியலையே. கடைசியா வந்த தோனி மேட்சை முடிச்சு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு போயிட்டாரு, பெஸ்ட் கேப்டன் வாங்கிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் விஷயம். அது நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க சொன்ன எல்லாமே உடனே நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரிவெஞ்ச். காண்டு கிடையாது, அது ஒரு ப்ராசஸ். அந்த ஒரு 10 வருஷமா வர ப்ராஜெக்டா நாங்க முடிக்கிறதுக்கு 5வது வருஷத்துல ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க மெட்ரோவுக்கு போனதும், அவர் எலெக்ஷன் முடிஞ்சு 2 மாசம் கழிச்சு சிஎம் ஆகி மெட்ரோல வரதும் ஆய்வு பண்றதும் வித்தியாசம் இருக்குல்ல. 2வது அடுத்த மாசம் அந்த பூந்தமல்லி டு வடபழனி ஓபன் ஆகுது, அப்போ பிஎம் வருவாரு. சோ அப்ப அவர் பாக்குறதுக்கு முன்னாடி இவர் எங்க பார்த்து இதெல்லாம் என்ன இருக்கு, என்ன பிரச்சனை, டிரைவர் இல்லாத வண்டி வராது. அப்ப அதுல ஆமா அது டிரைவர் கிடையாது, வேற பயமா இருக்குங்க. அதுக்கு என்ன பண்றது? ஏன் டிரைவர் இருக்கும்போதே பல பிரச்சனைகள் இருக்குது, டிரைவர் இல்லாம பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு போகுமே. அதுல மெட்ரோல பெரிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்காது. அப்போ பிஎம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆய்வை செஞ்சு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் வந்து வர அன்னைக்கு அவர் கூட சேர்ந்து அந்த டிராவல் பண்றதுன்ற ஒரு விஷயம் இருக்கு, அது நடக்குது. இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். சும்மா ஆய்வுக்கு போறதெல்லாம் எடுத்து வச்சு நீங்க வந்து பாத்தியா எங்களை மாதிரியே பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க நிறைய சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணதை. இருக்க ரெக்கார்டு இருக்குது, அதுதான் சொல்றேன். எடுத்து அவங்களுக்கே காட்டுறதுக்கு ரெக்கார்டு தான் எக்கச்சக்கமா இருக்குது, அதனால பேச மாட்டாங்க. எங்க போனாலும் அடி வாங்குறாங்கல்ல, ஏன்னா பண்ணது அந்த மாதிரி. ஏன்னா நீங்க 75 வருஷம் சொல்லும் போது 75 வருஷத்துல இவ்வளவு இருக்குது. இப்போ ஏன் தாவேக அரசு மேல ஒரு கோபம் வரல, ஏன் தாவேக அரசு மேல வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க, சரி வெயிட் பண்ணுவோம்னு ஏன் பண்ணா அது 3 மாசம் தான் ஆயிருக்கு. ஏன்னா மக்கள் கொடுத்துட்டாங்க, மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள் கொடுத்துட்டாங்க. அப்ப கொடுத்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி வெயிட் பண்ணுவோம்ப்பா என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயா தேவையான விஷயத்துக்கு மக்கள் கோவப்படுறாங்க, இந்த விஷயங்களுக்கு நடக்கலன்னு சொல்லி கோவப்படுறாங்க, சில விஷயங்கள் நடந்த விஷயத்துக்கு சந்தோஷப்படுறாங்க. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு, ஓகே நல்லது நடக்குது, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சில விஷயங்கள். ஆனா பல விஷயம் இன்னும் சில விஷயங்கள் அவங்களுக்கு கோவம் வருது, ஒரு இபி மாதிரியான விஷயங்கள்ல மக்களுக்கு கோவம் வருது, அந்த கோவத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க, அதையும் வந்து இவங்க ஏத்துக்கிறாங்க. அப்போ இவங்க மேல உங்களுக்கு ஒரு கோபம் வருமா? 75 வருஷமா நீ ஒன்று பண்ணி வச்சிருக்கல அது மேல உனக்கு கோவம் வருமா? இல்ல 54 வருஷம் உன்னோட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்கார்ல அவங்க கூட நீங்க சேர்ந்து பண்ணது அது கோவம் வரும்ல. உங்களை விட நாங்க தான் வந்து அதிகமா ஆட்சியில இருந்தவங்க, அதனால சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னா அவர் சொல்லக்கூடாது. சரி ஓகே, உங்களோட பார்ட்னர் இருக்காங்க, நீங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் இல்லையா, தங்கராஜ் பாய் இந்த 2 பேர் இருக்கீங்களா, நீங்க செஞ்சதெல்லாம் அப்ப வந்து அவங்க எடுக்க தானே செய்வாங்க. அப்ப உங்க மேல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்ல, அப்ப மக்கள் அதை தானே போய் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. உனக்கு முதல்ல தகுதி இருக்கா பேசுறதுக்குன்னு தானே கேட்பான். இவங்களுக்கு தகுதி இல்லை நீ சொல்ற, இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, மக்கள் நாங்க கொடுத்துட்டோம், சரி வெயிட் பண்றோம் என்னதான் நடக்குதுன்னு நாங்க பாக்குறோம். உனக்கு தான் எந்த பிரச்சனை எடுத்தாலும் போய் ஓட்டு போட்டீங்களா போய் போங்க. உனக்கு என்னன்னா உனக்கு தான் ஓட்டு போட்டுக்கணும்னு நீ வந்து கட்டாயப்படுத்துற. ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் ஓட்டு போடுறாங்க, அந்த ஓட்டை போய் நீ இப்ப என்ன சொல்ற? உனக்கு தானே ஓட்டு போட்ட, நீ தானே ஓட்டு போட்ட அனுபவி, நீ தானே ஓட்டு போட்ட போய் அனுபவி அப்படின்னு. அப்ப நான் சரி நான் அனுபவிச்சுக்கிறேன், திருப்பி நீ என்கிட்ட ஓட்டு கேட்டு வராத, நான் அனுபவிச்சவங்கள்ட்டே நான் கேட்டு நான் திருத்தி நான் அவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிறேன்னு வாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்ப்போம். அதுக்கு தான் வந்து ஜேம்ஸ் வசந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா,
மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்ததெல்லாம் சரிதான். அது நீங்க அவருக்கு போட்டீங்க பாருங்க, அதுதான் தப்பு. 5 அறிவு இருக்கிற ஜீவன் ஒரு 20% இருக்குதான் 5 அறிவு ஜீவன். அது எல்லாமே தாவேக்காக்கு ஓட்டு போட்டுருச்சான். மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்து இது வேணான்னு முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க அங்க போய் போட்டீங்களே, திரையிலேருந்து வந்தவொடனே சினிமாக்காரன் நம்பி போய் போட்டீங்களே. அவருக்கு அவன் வந்து 7ம் தெரியாது 8ம் தெரியாது 1ம் தெரியாது, பார்த்து பரிதாபம் படணும் அவரை. அவருக்கு போய் இந்த முட்டாள் 5 அறிவு ஜீவனுக்கெல்லாம் ஏமாந்து போய் ஓட்டு போட்டுருக்காங்க. 75 வருஷமா அப்படிதான் போட்டாங்க, இந்த தடவை தான் கரெக்டா போட்டிருக்காங்க அப்படின்னு அப்படியும் கூட பார்க்கலாம்ல மக்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக வேணாம்னா நீங்க அண்ணனுக்காவது நீங்க போட்டு லூசா நீ மாற்றம் வேணும்னு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்ற. மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு போய் திருப்பி திமுக ஓட்டு போடுவாங்களா, இல்ல திருப்பி போய் அதிமுக ஓட்டு போடுவாங்களா? வேற யார் அங்க இருந்தா? இங்க இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில இருக்கு. நீ ஊரு ஃபுல்லா இருக்கிற எல்லாரையும் கூட்டணியில சேர்த்து வச்சுக்கிட்ட. நீங்க தான் 2 டீம் பெரிய டீமா இருக்கீங்க. 2 டீம் தனியா நிக்குது. ஒன்னு தாவேக்கா, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. விஷம் கூட குடிப்பா, அங்க போய் ஓட்டு போட மாட்டேன்றான். அதுதான் இப்ப அவர் எதிர்பார்க்கிறாரு. அதுதான்யா, விஷம் கூட குடிச்சிடுறேன், எனக்கு அந்த தக்காளி பழம் மாதிரி ஒண்ணு தொங்குதுல, அதை எடுத்து கொடுங்க, நான் சாப்பிட்டுறேன். அரளி வெதராது அப்படின்னா பரவாயில்ல என்கிட்ட கொடுங்களேன் அப்படின்றான். நான் அதுக்கு ஓட்டு போட மாட்டேன்றான். மாற்றம் வேணும்னு சொல்லி ஒட்டுமொத்தமா போய் நோட்டாக்கு போட்டுதான் சந்தோஷப்பட்டு இருப்பீங்களா? அப்போ அவனுக்கு மாற்றம்ன்றது இவங்க தான் மாற்றம்னு அவங்க தெளிவா முடிவு பண்ணி உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 5 அறிவு ஜீவனாதான் போய் ஓட்டு போட்டாங்க, உண்மைதான். ஆனா 3 அறிவு ஜீவனா இருக்கீங்களே நீங்கெல்லாம். ஒரு மாற்றம் வந்திருக்குது, ஒரு அரசு இங்க அமைஞ்சிருக்குது, அந்த அரசுக்கு இதெல்லாம் செய்யணும்னு நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல. வைத்தறிச்சலாவே எந்த நேரமும் சுத்திக்கிட்டு இருந்தா 3 அறிவு ஜீவன் கூட கொஞ்சம் யோசிக்கும். உங்களுக்கு அந்த யோசனை கூட இல்லையே. உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வன்மம், பகை, எரிச்சல், இது மட்டும் தானே இருக்குது. இது மட்டும் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? 5 குணாதிசயங்களும் இருக்குது, எல்லா குணாதிசயங்களும் இருக்குது. ஆனா நல்ல குணாதிசயங்கள் எதுவுமே இருக்காது. அது திமுக கிட்ட தேட முடியாது. திமுகவும் கிடையாது. இதெல்லாம் என்ன கேட்டகரினே தெரியல. மியூசிக் அமைக்கிறது அவனும் கூப்பிட மாட்டேங்கிறான் போல. அந்த காண்டில தான் இங்க வந்து அப்படின்னா வேற என்ன பண்றது? அது கூப்பிடுறது ஒரு ப்ரோக்ராம் தான், அந்த தமிழோடு விளையாடுன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம்ல தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ப்ரோக்ராம்ல போகும்போது அது அங்கதானே எங்க கூப்பிடுறாங்க? கலைஞர் டிவில தானே கூப்பிடுவாங்க. அங்க மட்டும் தான் போக முடியும். எப்படி அவங்க திமுக மேல தாங்க கோவமா இருக்கணும்? ஏன் வர மியூசிக் டைரக்டர் எல்லாமே அனிருத் சாயபங்கர் தேடி போறாங்கன்னா, யார் நல்லா மியூசிக் பண்றாங்களோ அவங்கள்ட்ட தான் போவாங்க. சுப்பிரமணியபுரம் ஒரு ஆல்பம் தான், ஒரே ஆல்பம் தான், அதுக்கப்புறம் வரல எதுவும். அடுத்தது கண்கள் இரண்டால், கண்கள் இரண்டால், அதானே? ஆமா, அதேதான். நீட்டுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு இது பண்ண சொன்னால் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அங்கே போய் போலீஸ் பர்மிஷன் கொடுக்க சொன்னால் திக அலுவலக வாசலில் வந்து போலீஸை கூட்டு வந்து நிப்பாட்டுறீங்க. என்ன பண்ணுறீங்க? பாஜக ஆதரவாக செயல்படுறோம். பாஜகவுடைய இதை வந்து நாங்கள் இங்கே ஆமாம், எனக்கு இது நடக்கிறது பாஜக ஆட்சி மாதிரி தான் இருக்குது. ஆமாம், பாஜக ஆட்சி தான் நடக்கிற மாதிரியே இருக்குது. பாஜக ஆட்சி தான் நடக்குது. என்ன பண்ண போறீங்க? ஆனால் தப்பு தானே. யாராவது 4 பேர் சேர்ந்து டீ குடிக்கிறீங்களா? டீ வேணா குடிப்போம், டீலாம் குடிக்கலாம். டீ குடிக்க தான் சொன்னேன். யாராவது 4 பேரா சேர்ந்து டீ குடிங்க. அது ஆட்சி மாற்றம் வருதான்னு பார்ப்போம். வராது. சந்தோஷம்ன்றுவாங்க, சந்தோஷம்ன்றுவாங்க. இப்படி ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மக்களே வந்து முத்திர குத்திடுவாங்க. எனக்கு தெரியலங்க. நீட்டை எதிராக ஒருத்தவங்க போராடுறாங்க, அவங்களை அடக்குமுறையாக அது பிஜேபியா தானே இருக்கும். அப்ப ஏதாவது முயற்சி எடுங்க, ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குங்க, உங்க அலுவலகத்திலேயே தொடங்குங்க. இப்ப நீங்க வெளியில வந்து தொடங்கினா தானே இந்த அரசு முடக்கம். ஆமா, திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அதிலிருந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இருந்து போன ஆளூர் ஷா நவாஸ், இவங்களாம் சேர்ந்து ஒரு உண்ணாவிரதம் இருங்க, இந்த ஆட்சியை அகற்றுவதற்காக ஒரு நீட்டுக்கு எதிராக போராட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சோனம் வாங்க பண்ண பேர் நீங்க உங்க ஆபீஸ்லயே உட்காந்து பண்ணுங்க. இடம் கிடைக்கல, அறிவாலயம் தான் இருக்குல்ல, அங்க இருக்குங்க. உங்க ஆபீஸ் இருக்குங்களா, திடல் இருக்குல்லங்க, பெரியார் திடல் இருக்குல்லங்க, அங்க வச்சு பண்ணுங்க. உங்க ஆபீஸ்ல எங்க உங்க வீட்டுல நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு யாரும் வந்து தடுக்க முடியாதுங்க. சமைக்கும் போது வாசம் வரும், சமைக்காதீங்க, வாய் சாப்பிடலான்னு தோணும். அதனாலதான் நான் வந்து சாப்பாடே செய்யாத இடத்துல நான் கேட்கிறேன். ஐயா, உங்களுக்கு புரியலையா? சமைக்காதீங்க. உண்ணாவிரதம் இருக்க போற வீட்டுல போய் ஏன் சமைக்கணும்? பசிக்கும்ல, அதுக்கு தான் ஏன் உண்ணாவிரதம் இருக்க சொல்றது. அப்போ உங்களுக்கு நீட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. நீட்டோட ஸ்பெல்லிங் அவ்வளவுதானே, 4 எழுத்து தானே. நீட்டுக்கு எதிராக போராடுங்கன்னா இவங்க ஆஷ் போட்டு ஜனநாயகன் போட்டு போராடுவாங்க. JAN என்னப்பா எழுதிருக்கு, நீட்டுன்னு எழுதிருக்கு. ஏய், இங்க ஜனநாயகன் எழுதிருக்கு, நீ நீட்டுன்றனா அதுதான்ப்பா நீட் அப்படின்னுவானுங்க. கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லியிருக்கேன். அதுதான். இப்ப ஜனநாயகனும் இல்ல, அதுதான் சொல்றது. கொடுக்கலாம்ல. இல்ல, இவங்க பிரச்சனையே அதுதான். இவங்க நீங்க நீட்டுக்கு எதிராக போராடுங்கன்னா இவங்க நீட்டுக்கு எதிராக போராட மாட்டாங்க,
அகைன்ஸ்டா டிவிக்கு எதிராக போராடி இருப்பாங்க, இந்த மாநில அரசுக்கு எதிராக வந்து போராடிட்டு இருப்பாங்க. அதுதான் இங்க, அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியும் நீட்டுக்கு எதிரான ஒரு ஆட்சி தான். உங்களுக்கு கொடுக்கலாம், ஏற்கனவே கொடுத்தது நீங்க என்ன பண்ணீங்க? நீட்டுக்கு எதிராக போராடினீங்க, மாநில அரசுக்கு எதிராக தான் போராடுறீங்க. அப்ப திருப்பி திருப்பி ஒரு அரசு வந்து தப்பு பண்ணுமா? குண்டர் சட்டத்துல கைது பண்ணுவ உங்க ஆட்சியில, அதை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இருக்காது. ஆனா இங்க மாநிலம் ஒரு 5 வருஷம் 6 வருஷமா இங்க நீட்டுக்கு எதிராக பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்காது. ஒரு நாள் உட்காந்து நம்ம ஒரு போராட்டம் பண்ணுவோம், ஒரு உண்ணாவிரதம் இருப்போம், இல்ல மாநிலம் தழுவிய போராட்டத்தை கையில் எடுப்போம்ன்றதெல்லாம் தோணாது. திடீர்னு வந்துரும், ரச்சகன் படத்துல ஏற மாதிரி திடீர்னு ஏற ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, இப்ப அந்த ஹீட்ல இருக்குதுங்க, நீட்டோட ஹீட்ல இருக்கு, அது போயிடுச்சு, அது முடிஞ்சிருச்சு. அவன் சிஜேபி காரன் கலைச்சிட்டு போயிட்டே இருந்துட்டான், ஓகே டன் அப்படின்னு அவங்க மேல போட்ட 13 வழக்கும் வாபஸும் அதுவும் முடிஞ்சு போச்சு. அந்த ஹீட்டோட இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் அப்படியே ஹீட்டை கொடுத்துப்பா. நீ ஹீட்டை உருவாக்குப்பா, நீ தான் 75 வருஷம் பாரம்பரிய கட்சி, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது தான் திராவிட கழகம், உங்ககிட்ட தான் ஆளு ஆக பெரும் பேச்சாளர் ஆளூர் ஷா நவாஸ் இருக்காரு, நியாயத்தின் பக்கம் நின்று பேசுவாரு. விசிகா இல்ல விசிகாவா? எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, விசிகாவா திமுகவா? அவரு திமுகங்க இல்லையா? விசிகா ஏங்க திமுகங்க, ஏங்க நாகப்பட்டினம் விசிகா தொகுதிங்க அவரு. அது அப்போ போன ஆட்சியில எம்எல்ஏவா இருந்தது சொல்றீங்க, இப்போ அவருக்கு வாய்ப்பு தரல, அதனால இப்ப அவருடைய நண்பர் தான் வன்னியரசு தான் இந்த விசிகால இருக்காரு. ஆமா, அந்த காண்டுல அவர் ஒன்றும் பேசல, அவருக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. அவர் இப்ப சமீபத்துல நீங்க பாத்தீங்களா இல்லையா, சமீபத்துல நடந்த போராட்டத்துக்கு இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசினாரு. அப்புறம் வந்து இப்போ வந்து திராவிட கழகத்துக்கு ஆதரவா நீட்டுக்கு எதிராக போராடல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இது இங்க நடக்கிறது பாஜகவோட ஆட்சின்னு சொன்னதெல்லாம். அப்ப இதெல்லாம் யார் பேசுவா? பாஜக ஆட்சி, கூட்டணி ஆட்சியில இருக்குது, தாவேகா விசிகா கூட இருக்கு, விசிகால இருக்கிறவங்க அப்படி பேச மாட்டாங்க. ஆமா, அப்ப யார் பேசுவா? பேசுவா திமுக தான், 75 வருஷ கட்சி. அப்ப 75 வருஷ கட்சியில இருந்துட்டு தான் அவர் பேசுறாரு. இதெல்லாம் சமிக்கைகள், நீங்க புரிஞ்சுக்கணும். விடுதலை சிறுத்தைகள் இருந்து திருமாவளவன் இது வரைக்கும் ஏன் வந்து எதுவுமே சொல்லாம இருக்காரு? இவரை பத்தி எச்சரிக்கையா? அண்ணனுக்கு எச்சரிக்கை எல்லாம் இல்ல, அண்ணனுக்குலாம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கட்சியை கைப்பற்றலாமான்னு பிளான் பண்ணாங்க, சரி வேணாம், நடக்காது, நல்லா இருக்காது, அசிங்கமாயிடும், சரி தனியா நம்ம ஒண்ணு போட்டு பார்ப்போம்னு பார்த்தாங்க, அதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அப்ப என்ன பண்ணலாம்? அங்கேயே போயிடலாம். இது ரொம்ப நாளா இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாக்கிங் இருக்கும்ல, இந்த பக்கம் ஒரு வாக்கிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கேட்கிற அப்பையில இருந்தே வந்து அப்பவே கொடுத்துருக்க வேண்டியது நடக்கல. இப்ப ஒண்ணு ஒரு அமைப்பு இல்லைன்னா இந்த பக்கம் 75 வருஷ கட்சிக்கே போயிடலாம். நம்ம பாக்குறவங்க எல்லாருமே கேட்கறாங்க, நீங்க திமுக தானு கேட்கறாங்க. சரி, இதுக்கு நம்ம திமுகவுக்கே போயிடலாமேன்னு கூட அவருக்கு வந்து எண்ணம் வரலாம். அதனால இந்த நீட்டுக்கு எதிராக வந்து இடம் கொடுக்காதெல்லாம் வந்து இன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்க அப்படியே நீங்க போராடி கிழிச்சிருவீங்க. போராடினோன்னு நீங்க அப்படியே மோடியை பார்த்து பயந்து உடனே வந்து ஐயோ திராவிட கழகமே இறங்கிடுச்சா களத்துல, வீரமணி இறங்கிட்டாரா, அவரு சைக்கிள் ஓட்டிட்டு போறாரா, ஐயோ அப்ப ஃபர்ஸ்ட் பேன் நீட்டு தாங்க. ஆமா, தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணிட்டார்ல, அதே மாதிரி நைட்டோட நைட்டா இன்னைக்கே வந்து நீட்டை வந்து பேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாரு. நீங்க போய் உங்க பைக்ல நீங்க போயிட்டு அப்படியே போராட்டம் பண்ணிட்டு அப்படியே மக்களுக்கு வந்து அப்படியே அவர் பின்னாடி உட்காந்துட்டு போவாருங்க. அவர் உட்கார்ந்து இருப்பாரு, ஆனா அந்த போற வரைக்கும் இருப்பாரான்னு தெரியாது. இவங்க ஓட்டுற ஓட்டுல வீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜனநாயகன்ல அப்படின்னுவான்ல, அந்த மாதிரி போற போக்குல அவன் ஏதாவது கடுப்புல அடுத்து இந்த போராட்டங்களுக்கு பஞ்சமே இருக்காது போல இருக்குது. டெய்லி ஒரு போராட்டம், டெய்லி ஒரு போராட்டம் தான். உங்களோட எனக்கு ஒரு போராட்டம், என்ன அவங்களுக்கு ஒரு போராட்டம்ன்ற மாதிரி. 4ஆம் தேதி 3ஆம் தேதி இவங்க தஞ்சாவூர்ல போராட்டம். இந்த ஜோக்ஸ் ஓகேங்களா. 4ஆம் தேதி வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் குடும்பத்தோட சேர்ந்து போராட்டம் பண்ண போறோம். யார் குடும்பத்தோட சேர்ந்து? நான் ஊழியர்கள் குடும்பத்தோட, அவங்க குடும்பத்தோட சேர்ந்து. ஆமா, தனியார் மயமாக்கம் என்ன ஃபர்ஸ்ட் 10 அதுதான் மெயினான விஷயம். 10 ரூபா வாங்க மாட்டேன், அதாவது கொள்கை முடிவு எடுத்துட்டோம். இனிமே நாங்க 10 ரூபா வாங்குறதில்ல, எடு செருப்பு. அதுக்கு பேர் லஞ்சம். கொள்கை முடிவா? இனிமே நாங்க 10 ரூபா வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். பயம் இப்படி வருது பாத்தீங்களா? இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல, சும்மா ஜோக் அடிக்கிறோம். இந்த இதுல வரும்ல தாய் கிழவில, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கண்டா, இப்படியே சோக்கு அடிச்சுட்டு திரி அப்படின்ட்டு போவான்ல, அந்த மாதிரி இல்ல, நிஜமாவே அடிச்சுட்டாங்க. இந்தா நீ இல்ல இனிமே வேலைக்கு வர, நான் கிளம்ப, 1 மாசத்துக்கு உனக்கு வந்து வர வேண்டாம் போடுனோன்னே, அப்புறம் அங்க இருக்கிற உனக்கு மட்டும் கிடையாதுப்பா, உங்க கூட வேலை செஞ்ச அத்தனை பேருக்குன்னு சொன்னோன்னே முடிஞ்சு போச்சு. பயம் தானா வர ஆரம்பிச்சோன்னா, இல்லங்க இனிமே நாங்க ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கோம். என்ன 10 ரூபா வாங்குறது இல்ல. ஹலோ, அது கொள்கை முடிவு இல்ல, அதுதான் சட்டம். நீ அதை தான் எம்ஆர்பி விலைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு
வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப அந்த முடிவே வந்திருக்குது. தனியார் மயமாக்கலாமா, சென்னை உட்பட உள்ளதை மட்டும் நம்ம வந்து தனியார் மயமாக்கலாமான்னு ஒரு பிளான் வந்தோன்னே, அது எப்படி நாங்களாம் போய் டீ குடிக்க ஆரம்பிச்சிரோம்னா குடிச்சிட்டு போ. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்குது. பல வருடத்துக்கு முன்னாடி இருந்த இது சரியா தப்பான்றது அடுத்த பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் அந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாரு கிளம்பி. அதுதான் எங்க போராட்டம் போனாலும் நான் வந்து பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன் அப்படின்னு சொல்லி கெட்டப்ப போட்டுட்டு அந்த இவரு பேர் என்னன்னு தெரியலங்க, பாரதியா அவரு தான் நினைக்கிறேன். அவர் வந்து இப்ப களத்துல வந்து இறங்கி நாங்கெல்லாம் தனியார் மயமானா நாங்க வந்து இதாயிடுவோம் அப்படின்னு. தனியார் மயமாகறதுன்றதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் பார்த்து என்ன நடக்கணும் சொல்லி அங்கிருந்த ஊழியர்களை வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு வேற வேலைகளுக்கு மாற்றி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். ஆனா அது ஒரு பிரச்சனை இருக்கு. தனியார் மயமாகறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு பக்கம் ஒரு நல்ல விஷயம் நடந்தா இன்னொரு பக்கத்துல ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. நல்ல விஷயம் அரசு இந்த சாராயத்தை விற்கல, தனியார் கையில தான் இருக்கு அப்படின்றது ஒண்ணு. தனியார்கிட்ட போனா அது நம்மளோட ரூல்குள்ளார இருக்குமா, டைமிங் நம்ம ரூல்குள்ளார வந்து இருக்குமா, இந்த பார் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்ட்ரோல்ல இருக்குமா, இதனால ஒரு மறுபடியும் ஒரு ரவுடி கூட்டம் மறுபடியும் வந்து இந்த சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடிய வேலைகள், ரேட் என்ன வேணாலும் கண்ணா பின்னான்னு வச்சு விற்கலாம், இதெல்லாம் சட்டத்துக்குள்ளார வந்து சொல்ல முடியாது போன்ற விஷயங்கள் வருமான்ற பல பிரச்சனைகளுக்குள்ளார இருக்கு. பட் தனியார் மயமாக்கினாலும் சில நன்மைகளும் வந்து இருக்கு. அரசுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது, இந்த கெட்ட பேர் இருக்காது. அரசு அதை நம்பி இருக்காம அடுத்த இதுல வந்து கவனம் செலுத்தலாம். ஆவின் மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம். பல தேவையான விஷயங்கள் வந்து கனிம வளம் போன்ற விஷயங்கள் வந்து கவனம் செலுத்தி அதுல இருந்து எப்படி நிதியை கொண்டு வரதுன்ற மாதிரி விஷயங்களை வந்து கவனம் செலுத்த முடியும். வெறுமனே டாஸ்மாக்ல இருந்து தான் பணத்தை அடிக்கணும், டாஸ்மாக்ல இருந்து தான் பணம் எடுக்க முடியும், இதுல இருந்து பார்ட்டி ஃபண்டு வரத அப்படி அரசுக்கு திருப்பி வருன்ற மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்து இருக்காது. இது எப்படி செயல்படுத்துவாங்கன்னு தெரியாது. ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி அதுதாங்க தினம் ஒரு ஒர்க்கு தானே. இன்னைக்கு ஒர்க்ல இவங்களெல்லாம் கிளப்பி விடு, இன்னைக்கு ஒர்க்ல இவங்கள்ட்ட போய் 10 வை, இன்னைக்கு ஒர்க்ல இவங்கள்ட்ட போய் 10 பண்ணி விட்டுருன்னா அப்ப அந்த வேலையை சரியா செய்யறான். அதுக்கேற்ற மாதிரி சில பேர் வந்து ஆடுறாங்க. அதோடைய விளைவு தான் இந்த தனியார் மயமாக்கல் அப்படின்றது ஒரு பேச்சுவார்த்தை. அது எப்ப நடக்கும்ன்றது தெரியாது. நிறைய விஷயம் பேசியிருக்கோம், அதுல அது ஒரு பேச்சு தான் அடிப்படை. தொடர்ந்து சொல்றாரு அமைச்சர், இது நிறைய பேசுறோம், அதுல ஒண்ணு இது, அதுக்கு ஆலோசனை பண்ணணும். என்ன இன்னைக்கு கையெழுத்து போட்டு நாளைக்கு தனியார்ட்ட கொடுத்துருவாங்களா? தனியார்ட்டையே கொடுக்கணும்னாலும் எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு பண்றதுக்கு. தனியார்ட்ட கொடுக்கணும்னாலும் இந்த டைம் தான்ப்பா வைக்கணும், இந்த டைம்ல தான்ப்பா நடக்கணும், இந்த இதுதான்ப்பா லிமிட்டு, இதுக்கு இந்த டைமுக்குள்ள இது இந்த வயசுக்குள்ள உங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது, பார்லாம் இந்த டைமுக்குள்ள தான் இருக்கணும், இதுதான் நீங்க செயல்படுத்தணும்னு பல விஷயங்கள் இருக்கு. அதை இவங்க காதலியே வாங்குறது கிடையாது. தனியார் மயமாகல்னு சொன்னோனே கிளம்பி வந்துட்டாங்க. தனியார் மயமாக்கணும்னா டாஸ்மார்க் இருக்காது. ஆமா, தனியார் மயமாக்கணும்னா டாஸ்மார்க் இருக்காது. வேற ஏதாவது ஒரு வைன்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு இந்த வைன்ஸ் அந்த வைன்ஸ்னு இருக்குன்றது. தனியார் மயம்னா டாஸ்மார்க் இருக்காதுன்னாங்க. அதுதான் நாங்களும் சொல்லணும். தனியார் மயம் டாஸ்மார்க் இருக்காது, சரக்கில் இருக்காதுன்னு சொல்லல, டாஸ்மார்க் இருக்காது, கவர்மெண்ட் தான் இருக்காது, அவ்வளவுதான். இப்ப நீங்க பெங்களூர்லாம் போனா இருக்கும் இல்லையா, பாண்டிச்சேரி போனா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் கடை. ஆமா, ருக்கு வைன்ஸ். ஆமா, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வைங்க. சரக்கு இப்படி அது பீர் அதுன்னு இப்ப நம்ம எப்படி எலைட்டு போனா இருக்குமோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. படத்திலேயே இவ்வளவு பலபலன் இருக்கே அப்படின்ற மாதிரி. அடுத்து கனிம வளம் 3 மாசத்துக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. நான் போயிருக்கேன்ல மறுபடியும் மதுரைக்கு, கோர்ட்டுக்கு போய் திருப்பி அள்ளுவேன்னு. கன்னியாகுமரி லாரி ஓட்டுநர் சங்கம்னு எங்களால் அல்லாமல் இருக்க முடியாது, நாங்கள் எப்படியாவது கொண்டு போய் கொட்டிடுறோம். அதனால அவங்களோட இது பாதிக்கப்படுதா, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஓட்டுநர் லாரி உரிமையாளர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு கனிம வளத்தை ஏற்றி கொண்டு போய் நாங்க கொடுத்துட்டு வரேன். லாரி வந்து அது ஒண்ணுக்கு தானே லாரி ஓடுது, மற்றதுக்கெல்லாம் லாரி ஓடல. உங்களுக்கு மற்ற காய்கறி ஏத்துறதுக்கோ அந்த ஜல்லி மணல் எடுத்துட்டு போறதுக்கோ வீடு கட்டுறதுக்கு நடக்குதுல, லோக்கல்ல நடக்குதுல, அதுக்கெல்லாம் ஓடல. கனிம வளத்தை மட்டும் எடுத்துட்டு போறதுக்கு தான் லாரி ஓட்டுறோம் நாங்க. பள்ளி கொண்டு போய் இறக்கிறதுக்கு எத்தனை வாங்கி போட்டுருப்பீங்க நீங்க? அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு வந்து ஒரு கனிம வளம்ன்ற ஒரு பெரிய மாஃபியால ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடையை போட்டு வச்சா இவங்க போய் கேட்பாங்களா, இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்துருங்களா, எங்க ஓட்டுநர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, லாரியே ஓட்ட முடியாது. முக்கியமா எங்க கன்னியாகுமரி இருக்கும்ல, இருக்கதானே செய்யும். அதுதான் இதெல்லாம் அதுக்கு எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன் நீதிமன்றம். இந்த விஷயத்தெல்லாம் வந்து சீரியஸா எடுத்து வளர்த்து காரணம் தேடிட்டு இருக்கான்னு இன்னும் கொண்டு போய் குட்டணுன்ற. உங்க அப்பனை காணும் தேடலங்க, அப்பளக்கட்ட காணும் தெரியலங்க, எங்க அப்பனை காணும் தேடின்ற மாதிரி கஷ்டப்பட்டு 3 மாசத்துக்கு தடை போட்டு வச்சிருக்காங்க. இங்க வந்து தண்ணி வரலங்க. அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாரு, இது நல்ல முயற்சி தான், இது நிரந்தரமாகவும் ஆக்கணும், 2வது இதுல ஊழல் பண்ணவங்களையும் மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும், சிபிஐ இது வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. அன்புமணி அவர்கள் பேசுப்பா, நீ பேசுப்பா, உனக்கு என்னப்பா, நீ பேசுப்பா.
உன்கிட்ட கட்சியை கொடுத்துட்டாரு, நீ என்ன ஆமாங்க, வேணா அதை பத்தி பேசலாம். பேசவே இல்லைங்க நம்ம. யாரு அத பத்தி அவங்களே பேசுறது இல்ல. பாமக இன்னைக்கு என் கைக்கு வந்துருச்சுல, அதுதாங்க. அப்பா வந்து அத பத்தி யாருமே பேசல, அவரும் பேசல. விலைக்கு போறேன்னாரு, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு இவர் பெரிய இவர் சொல்லிட்டாரு, 75 கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன பெரிய மதிப்பு வேணும்? நாங்க தான் இப்ப ராசி ஆயிட்டோம்ல. நீங்க ராசி ஆனா என்ன ஆகலன்னா இனிமே. சுதாகர், கோபி சுதாகர் இருக்காங்கல்ல, பரிதாபங்க. அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து சுதாகர் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு விஷயம் வந்து பண்ணி காமிச்சிட்டார். அவங்க எப்பயுமே நிறைய விஷயம் ட்ரோல் பண்ணுவாங்க. அதுல ஒரு விஷயம் வந்து நம்ம இவர் இருக்கார்ல, அந்த மார்க் பையன் இல்ல, அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சோம், பல்ராம் நாயுடு, அந்த கெட்டப் போட்டு பேசிட்டாரு. அதுக்கு வச்சு அவர் கட்டிட்டு இருக்காரு. நீங்க சார் இப்படி பண்றீங்க, நல்லா இருக்கு சார். அதுக்கு ஏங்க அவரை பிடிச்சி கடிக்கிறாங்க? ட்ரோல் தானே. ட்ரோல் தான், ஆனா நீங்க யாரை பண்றீங்கன்னு இருக்குல்ல ட்ரோல். இப்போ ட்ரோல்னா இப்போ நீங்க பிஜேபி சம்பந்தப்பட்ட ஆட்களை பண்ணீங்கன்னா வரவேற்போம், விஜய் தாவேகா சம்பந்தப்பட்ட ஆட்களை பண்ணீங்கன்னா வரவேற்போம். இபி கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரோல் பண்ணீங்கன்னா நாங்க சந்தோஷமா அதை எடுத்து நாங்க ஷேர் பண்ணுவோம். இப்போ விஜய் சித்துக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்களே, இப்போ அவர் வந்து தாமரைன்னு ஏதோ ஒன்று சொன்னதுக்கு ஒருத்தர் அரைஞ்சாருன்னு சொல்லி விஜய் சித்து நம்ம பையதான் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நாள் என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி அந்த வீடியோல அதுக்கு முன்னாடி வீடியோல தெரியல, கடவுள் நம்பிக்கை உனக்கு ஒரு 35 வயசுக்கு மேல வரும் அப்பன்னு சொல்லி ஒரு பெரியார்னு சொல்லாம ஈவேரான்னு சொன்னாரு. அப்போ வந்து ஏதோ ஆரம்பிச்சிட்டானுங்க, ஒரு கட்டத்துக்கு மேல போனா இவங்கெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸா போயிடுறானுங்கன்னு எழுதுனாங்க. அதுக்கு அடுத்த நாள் தாமரை உள்ள வரும்னு சொன்னா ஒரு சும்மா அந்த ஃப்ரெண்ட் அரைஞ்சோன்னே விஜய் சித்துவும் நம்ம பையன் தான் அப்படின்னாங்க. அப்புறம் 62,000 நான் இந்த தடவை பில் கட்டியிருக்கேன், பயங்கரமா இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே, பாத்தீங்களா விஜய் சித்து இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்லி இளைஞர் செய்திகள்ல போடுறாயா. கால கொடுமை இதெல்லாம். அவனுக்கு செய்தி என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம தலைமையில தான் பைத்தியக்காரத்தனமா எல்லாரும் ஒரு மாதிரி பித்து பிடிச்சு போயிருக்காங்களோன்னு நினைச்சோம். ஒட்டுமொத்தமாவே குரூப்பே அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்றது இந்த மாதிரி விஷயம். அதாவது விஜய் சித்துன்ற ஒரு யூடியூபர், ஒரு பிரபலமான யூடியூபர் தன்னுடைய கரண்ட் பில் 62,000 ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னதை எடுத்து கலைஞர் செய்திகள்ல ஒரு நியூஸா போடுறான்னா அது எவ்வளவு வெறியா இருக்காங்க, இந்த ஆட்சி மேல எவ்வளவு காண்டுல இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? இப்ப நாளை பின்ன இதே மாதிரி ஒரு வேற ஏதாவது சொன்ன எடுத்து போடுவீங்களா? போன வருஷம்லாம் நான் வந்து சந்தோஷமாவே இல்லை, 2025 எல்லாம் 21 இருந்து 25 வரைக்கும் நான் சந்தோஷமாவே இல்லை, எனக்கு அப்ப என் வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தது, பொருளாதார ரீதியா நான் ரொம்ப கீழே இருந்தேன், இப்போ ஒரு 3 மாசமா நான் வந்து நல்லா இருக்கேன்னு சொன்னா அப்ப நீ எடுத்து போடுவியாத? நாட்டை விட்டு போயிருங்க சித்துன்றுவாங்க. தெரியுது இல்ல? அது மாதிரிதான். அதாவது எதோ உங்களுக்கு செய்திகள் பஞ்சம், என்ன பண்றதுன்னு தெரியல, பைத்தியம் ஆயிட்டோன்றது நல்லா தெரியுது. மனநலர்களுக்கு அந்த அளவுக்கும் இங்க ஊர்ல இல்லை. ஏன்னா ஒருத்தர் 2 பேர்னா அவங்க பார்ப்பாங்க, ஒரு 100 பேர்னா பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா ஒரு கட்சியே பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியும்? ஒருத்தரா தானே குணப்படுத்த முடியும். ஒருத்தரை குணப்படுத்த முடியுமான்னு தெரியல, மாத்திரை தான் கொடுக்க முடியும், நீ தான்ப்பா குணமாக்கணும்னு சொல்ல முடியும். சில விஷயங்களை கண்டு காணாம இருங்கப்பா, பொறுமையா இருங்கப்பா, இன்னொரு 3 மாசம் அமைதியா இருந்தீங்கன்னா நார்மல் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிங்கன்னு சொன்னா இல்ல 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 எங்களால முடியல, எங்களுக்கு பிபி சுகர்லாம் ஏறுது, நாங்க ஏதாவது பண்ணி ஆகணுன்றீங்க. அதனால பரிதாபங்கள் டீமை பிடிச்சி இப்ப கடிக்கிறீங்க. எவ்வளவோ ட்ரோல் பண்ணிருக்காங்க. திருப்பதி லட்டு கூட தான் ட்ரோல் பண்ணாங்க, அந்த வீடியோ கூட ரிமூவ் பண்ணாங்க. அப்பெல்லாம் ஃபயர் விட்டீங்க. ட்ரோலா தான் பார்க்கணும். ஏன் நீங்க விஜய் எல்லாம் நீங்க போய் கடிக்கவே இல்லையா? சீமானை நீங்க கடிச்சதே இல்லையா? இன்னைக்கு கோபி சுதாகர் வந்து இதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனைனா, இப்ப 2 பேரும் இவரு சுதாகர் வந்து இதுல நடிச்சாரு, இதய முரளி படத்துல நடிச்சாரு. அந்த படத்தை எடுத்தவர் யாருன்னா இவரு டான் பிக்சர்ஸ், ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணுது. நல்லா இருக்கு, இளந்தலைவர். ஆமா நல்லா இருக்கு. பாத்தீங்களா என்னன்னா இவங்களை வளர்த்து விடுறாங்களாம். ஆனா இவங்க வந்து அவங்களையும் வந்து கிண்டல் பண்றாங்க. இந்த ட்ரோல் பண்றது, மீம் கிரியேட் பண்றதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து கொடுக்க முடியாது. இன்னாரதான் பண்ணணும், இன்னார பண்ணக்கூடாது. தப்பா பண்ணலையே, அது ஒரு இதான் பார்க்க வேண்டியதுதானே. அது ஒரு பெக்குலியரான ஒரு வாய்ஸ், அது பெக்குலியரா சில விஷயங்கள் ஒரு பேசுற, அதை எடுத்து அவங்க வந்து ஒரு ட்ரோலா வந்து பண்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு 1 வாரமோ 1 மாசம் கழிச்சோ ஒண்ணு பண்ணாங்க. சொன்னோம்ல, அனுபவிங்க. இல்ல கரண்ட் இல்ல, அனுபவிங்க. அப்படிதானே அனுபவிப்பீங்க. அப்ப அதை வந்து உங்களால சந்தோஷமா ஏத்துக்க முடியுது இல்ல? அப்ப அதை கூட உங்களால ஏத்துக்க முடியலன்னா அப்ப இவங்க எவ்வளவு வெறி பிடிச்சு சுத்துறாங்கன்னு நம்மளாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாருமே கடிச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா நடக்கும், உறுதியா நடக்கும். ஏன்னா இவங்களோட நோக்கமே ஒரு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இன்னைக்கு யாராவது ஒரு 4 பேரை கடிச்சு வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட சுத்திட்டு இருக்கவங்க நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதை போய் சூன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா டக்குன்னு கடிச்சிடும். சூன்னு சொல்ற வேகத்துல கடிச்சிடும். அப்ப அதனால நம்ம அதை போய் வந்து பார்க்காம அப்படியே கண்டு காணாம இருந்துடணும்.
அந்த மொட்டை தலையில வந்து கை வைப்பாங்கல்ல, ஆமா. அது நம்ம தலையில வைக்காம நம்ம பாத்துக்கணுமே தவிர அதுகிட்ட போய் நம்ம வந்து இது பேசிட்டு இருக்க கூடாது. மட்டும் வீடியோ ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு யாருக்கு அடிச்சாங்க, இன்னைக்கு என்ன நிறைய அந்த எண்ணிக்கைக்குள்ளார போக ஆரம்பிச்சோன்னா நம்மளால வீடியோ பண்ண முடியாது. அதுவே ஒரு 2 மணி நேரம் ஓடும். இவனை கடிச்சான், இதுக்காக இவனை கடிச்சாங்க அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அது அந்த குரூப் இருக்கு இல்லையா, அது என்ன நரேட்டிவ் செட் பண்றது. இன்னைக்கு என்ன நரேட்டிவ், நரேட்டிவ் காலையிலேயே செட் பண்ணிடுவாங்க. காலையில இருந்து செட் பண்ண முன்னாடி நாள் நைட்டே செட் பண்ணுவாங்க, அடுத்த நாள் காலையில செட் பண்ணுவாங்க. அதை ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ வந்து நம்ம இவர் இருக்காரு இல்லையா, கலைஞர் டிவியில மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, நடுவரா போட்டு உட்கார வச்சிருப்பாங்க அவரு, அப்புறம் பெரியப்பாவு, அப்புறம் வந்து இந்த மக்கள் நீதி மையத்துல இருந்து ஒரு நடிகை போனாங்கல்ல அவங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்ட்ட எல்லாம் கொண்டு போய் விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க ரெடி ஆகி அப்புறம் அவங்க வந்து ட்வீட் போட்டு இன்னைக்கு யாரை கடிக்கலாம், இவங்கள கடிக்கலாமா அவங்கள கடிக்கலாமான்னு கடிக்க ஆரம்பிச்சு வந்து இதாகிறதுக்கு அன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இது என்னன்னா ஒரு ஜாப், மார்னிங் 9 to ஈவினிங் கடிக்கிற ஜாப். அதாவது இந்த இது அப்புறம் ஒரு டாக்டர் ஒருத்தவங்க, அவங்க வந்து அவங்கள நீங்க திமுகன்னு சொல்லலாம், விடுதலை சிறுத்தைகள்னு சொல்லலாம், பைத்தியம், இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் நீங்க வந்து அவங்கள வந்து நீங்க பேர் வச்சு கூப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இவங்க வந்து ஒரு பெரிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் கிட்ட ஒரு டூல் கிட் போச்சுன்னா அந்த டூல் கிட்ட அவங்க ஒவ்வொருத்தரா அவங்கவுங்க லாங்குவேஜ்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து போடுவாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லவும் முடியாது, எல்லாத்தையும் பார்க்கவும் கூடாது. 4ஆம் தேதி வேற ஹொசூர்ல ஜென்சி மீட் வேற இருக்குதான், இன்னைக்கு நிறைய சம்பவம்லாம் வேற இருக்கான், பார்த்து பத்திரமா. சம்பவம்னா அதே இருக்குது, நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வேற விஷயம்லாம் நடக்க போகுது 4ஆம் தேதி ஜென்சி மீட்ல. 4ஆம் தேதி நீங்க பண்ணுங்க, 5ஆம் தேதி சட்டசபையில் அவங்க பண்ணுவாங்க. பார்ட்டி ஃபண்ட் பண்ண மாட்டாரு இனிமேட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கே இவ்வளோ ட்ரோல் பண்ணிட்டாங்க. இதா பார்ட்டி ஃபண்ட் அதுவா வச்சுக்கோ. அதுலயும் 59 பேர்ல ஒரு தலைமறைவாயிடுவாரு, அவரு பாளையங்கோட்டை. ஓகே, வெயிட் பண்ணுவோம். மிச்சம் வந்து 57ல திருச்செந்தூர் வருமானு தெரியல, அது வரைக்கும் கை கால் வச்சு அமைதியா இருந்ததுன்னா ஓகே. இல்லையே பேசியிருக்கேன். அதுதான் உலகத்திலேயே அனிதா அனிதா அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் இல்லையா, அனிதா அப்படி பேசக்கூடாது அனிதா அப்படின்ற மாதிரி உலகத்திலேயே ஓட்டு போட்ட மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் இந்த வார்டுல இவ்வளவு ஓட்டு, ஏன் அந்த வார்டுல அவ்வளவு ஓட்டுன்னு போட்ட ஒரே எம்எல்ஏ இவரா தான் இருப்பாரு. நாங்க உங்களுக்கு எதுவும் செய்யலையா, நாங்க உங்களை என்ன பண்ணல, கனிமொழி இல்லையா, ஸ்டாலின் இல்லையா, உதயநிதி இல்லையா, இல்ல உங்களை ஜெயிக்க வச்சதே பெரும்பாடு, நீங்க ஜெயிச்சதே பெரும் விஷயம், என்ன பண்ணீங்கன்னு தெரியல, எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னு தெரியல. அப்படின்ற பட்சத்துல எப்படிங்க ஒரு மக்களை கூப்பிட்டு வச்சு நீங்க சொல்ல முடியுங்க, ஒரு கட்சிக்காரனை கூப்பிட்டு ஏன்டா இந்த வார்டுல இவ்வளவு ஓட்டு போட்டிருக்கு, இவ்வளவு காசை உன்ட்ட கொடுத்து அமிச்சேன், யாருக்கு கொடுத்த யாருக்கு கொடுக்கலன்னு கேட்டிருந்தா ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்பா தோத்தோம், ஏன்பா நம்ம இதெல்லாம் செஞ்சோமேப்பா, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமேப்பா, ஃப்ரீ பஸ் கொடுத்தோமேப்பா, அதை பண்ணோமேப்பா, திருச்செந்தூர்ல பஸ் ஸ்டாண்டை கட்டணோமேப்பா, கனிமொழி வந்த கூட அந்த பஸ் ஸ்டாண்டை பத்தி கேட்டாங்க நான் கூட ஓரமா நின்னனேப்பா, ஏன்பா அப்படின்னு கேட்டிருந்தா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. மக்களை கூட்டு வச்சு ஏன் ஓட்டு போடலன்னு கேக்குறது, அந்த வாக்காளர் பட்டியலோட வந்துட்டாருங்க. ஐயா மிரட்டலையா அது, அதுக்கு பேர் மிரட்டுறது. நீ ஏன் எனக்கு ஓட்டு போடலன்னு சொல்லி மிரட்டுறது. இப்ப எல்லார் மேலேயும் தான் சந்தேகம் இருக்கு. இப்ப ஓட்டு போட்டவங்களும் இருப்பாங்க, போடாதவங்களும் இருப்பாங்க. இப்ப போடாதவங்க அந்த வார்டுல அதிகமா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அப்ப ஒட்டுமொத்த பேர் மேல அந்த காண்டு வரும். ஒரு சின்ன ஹெல்ப்னா கூட இப்ப நாங்க பண்ண மாட்டோம், நீங்க தான் எங்களுக்கு ஓட்டு போடல. இது இவங்களோட தாரக மந்திரமே என்ன, அனுபவி, ஓட்டு போட்டல அப்ப அனுபவி, ஓட்டு போட்டல அப்ப அனுபவி. ஏதாவது எங்கேயாவது ஏதாவது தப்பாகி போச்சுன்னா ஓட்டு போட்டல ஆசைப்பட்டீங்கல்ல, மாற்றம் வேணும்னு கேட்டீங்கல்ல, ஏன் மாற்றமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒரு நாட்டில் ஒரு ஊர்ல மக்கள் அவங்களுடைய அபிமானவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுக்கு நமக்கு கொடுத்த உரிமை. அது நல்லதோ கெட்டதோ 75 வருஷமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சாரி, இத்தனை வருஷமா இதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க இத்தனை வருஷமா கட்சி நடத்துறீங்க, உங்க பார்ட்னர் இத்தனை வருஷமா கட்சி நடத்துறாரு. அப்ப இவ்வளவு நாள் உங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இல்ல, மாற்றம்னு ஒண்ணு வரவே கூடாதுன்றதான் நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்ப இப்ப மாற்றம் வந்தோன்னே இந்த மாற்றத்தை இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனாலதான் போற வரவங்க எல்லாரையும் பிடிச்சி கடிக்கிறாங்க. யாரு என்ன எவரு எதுவுமே போயிட்டு இருந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வந்து சூனியம் பண்ணி வச்ச மாதிரி வச்சிருக்கீங்களே. சூனியம் பண்ண மாதிரி இல்ல, சூனியம் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதாவது டெபாசிட் வாங்காத கட்சியும் சரி, டெபாசிட் வாங்கி எம்எல்ஏ வச்சிருக்க 59 பேரும் சரி, கட்சி இருக்குமா இருக்காதான்னு தெரியாம நடத்திக்கிட்டு இருக்க கட்சியும் சரி, 47 பேரோட போன கட்சி சரி, இப்ப எத்தனை பேரோட இருக்குன்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஆமா, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இவ்வளவுத்துக்கும் காரணம் யாரு? He is the man. இந்த பையதான் எல்லாத்துக்கும் காரணம். பரணி பையதான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி இந்த பையதான் எல்லாத்துக்கும் காரணம்னு தங்களுடைய அந்த ஆற்றாமைய நம்மளுடைய கோவத்தை தீர்த்துக்கிறதுக்கு வாடா போடா அவனே இவனே ஷூட்டிங் மாடல், சோஃபா மாடல்,
இந்த மாதிரி தற்குறிகள், அது இது முட்டாள் முதலமைச்சர்னு எல்லாத்தையும் நீங்க போட்டு பண்ணிக்கிறீங்க. ஆனா அது அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் அதை பத்திலாம் கண்டுக்கிறதே இல்லை. நான் என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கேன். ஓ நவுத்தி ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் நவுத்தி விடுங்க, நான் போறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா எதை பற்றி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஒரு போர்ட்டல் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டோட மிக பிரபலமான ஒரு நபர் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேள்வி எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணலாம். அதுக்குன்னு நீங்கள் வெறும் தாசா லாடு லவகு தாசா அப்படின்லாம் வந்து கேட்கக்கூடாது. நீங்கள் எப்படி எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுறீங்களோ நல்ல விதமாக எனக்கு கேள்வி கேட்டிங்கன்னா நானும் நல்ல விதமாக பதில் சொல்லுவேன். நீங்கள் எனக்கு ஏடாகூடமாக ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நானும் ஏடாகூடமாக பேசுவேன். அது நமக்குள்ள ஒரு ஃபன்னாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் அட்ரஸும் ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை சிம்ரன், அவன் என் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவான், நான் அவன் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவேன். இது எங்களுக்குள்ள ஒரு ஜாலி பொழுதுபோக்கு அப்படின்றது. அதுக்கு பேர் வந்து கேள்வி கணக்குன்னு சொல்லிட்டு நேம்லாம் வச்சிருக்கோம் நாங்கள். அதுக்கு அந்த இதுக்கு வந்து அந்த திட்டத்துக்கு பேர் வந்து திட்டமா? ஆமா திட்டம் தாங்க. அது திட்டம் தான், நீங்க போடுறது எல்லாமே திட்டம் தானே. எதுக்கு அப்படி ஒரு திட்டம் இப்போ வச்சுருக்காங்கன்னா, தாவேக்கா சேர்ந்தவங்களுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பிடிக்காது. இப்போ என்ன பண்ணுவாங்க, நீ என்ன வேணாலும் கேள்விங்கன்னா நம்ம பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏடா கூடமா கேட்பாங்க, இந்தா பாரு இந்த நம்பர்லேருந்து வந்து ஏன் இப்படிலாம் பேசுகிறான். ஆமாம், இது வரைக்கும் 2034 கேவலமான கேள்விகள் என்னை கேட்டிருக்காங்க. நான் 2030 வழக்கு போடுங்க. இப்போ தாவேக்கானா இதுதான், இப்போ புரியுதா நான் ஏன் தற்கொலை ஒரு பிராண்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. தயவு செஞ்சு இதை வந்து மக்கள் நம்பிடாதீங்க. முக்கியமா வாரியர்ஸ் எதுவும் போய் வாய வச்சிடாதீங்க, அங்கிட்ட வைக்கிறாங்க வச்சுட்டு தான் இருக்கானுங்க. அவனுங்களும் சும்மா விடுறதா இல்லை, அவனுங்களும் அந்த பக்கம் போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கேள்வி என்ன கேள்வி கேட்கணும்? இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு அண்ணன் எப்போ ஜெயிப்பாருன்னு கேட்டிருக்கணும். அது எப்படி சொல்ல முடியும்? வாய்ப்பு இருப்பாரு. வாய்ப்பில்லை ராஜா தான், அதுக்கு பதில் வாய்ப்பில்லை ராஜா வேற. இப்ப எதுக்கு இந்த மாதிரி ஏதோ சிஎம் செல் மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இருக்கீங்க? பொழுது போகலையா? புதுசா இப்ப என்னன்னா, நாட்டுல வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய பஞ்சங்கள் வந்துருச்சு. முன்னாடினா சினிமா, ஒரு வெப் சீரிஸ், இதெல்லாம் இப்ப மக்களுக்கு அதெல்லாமே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சு. பாலிடிக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா பாலிடிக்ஸ்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு மூடுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அப்ப என்டர்டைன்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. ஒரு பக்கம் டிவிகேல இருந்து சில என்டர்டைன்மெண்ட் இருக்கு, சில நேரத்துல பெரும்பாலும் டிஎம்கே சைட்ல இருந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு. சுப்பிரமணிய பாரதி, அப்புறம் வந்து இவரு ராஜா, அப்புறம் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எல்லாம் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் என்டர்டைன்மெண்ட் என்னன்னா, இப்போ இன்டர்வியூ இல்லைன்றதுனால என்டர்டைன்மெண்ட் பெரிய என்டர்டைன்மெண்டா இல்ல. அதுக்கு பதிலா நான் இருக்கேன், நான் உங்க கூட என்டர்டைன்மெண்ட் பண்றேன், பிளஸ் நான் சம்பாதிக்கவும் செய்யணும். அதுக்கு என்ன வழின்னு பார்த்தா யூடியூப் நல்ல ஒரு வழி, சோசியல் மீடியா ஒரு நல்ல வழியா இருக்கு. அப்போ கேள்வி கேட்கறது, பதில் சொல்றது. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, அதுக்கு அவருடைய இதுல வந்து பயங்கரமா ஹியூமர் பண்ணி ஒரு பதில் சொல்லுவார் இல்லையா, அதை வச்சு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறேன். இந்த தனி ஒருவன்ல ஒரு டைலாக் வரும்ல, ஜெயம் ரவியும் நீ கேட்ட நான் கொடுத்தேன், அதுதான் இருக்குல்ல, நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட நான் கொடுத்தேன்ற மாதிரி. நீ தான் கேள்வி கேட்க சொன்ன, கேள்வி கேட்டா உனக்கு கோவம் வரும், கேள்வி கேட்டா கோவம் வரும். அதை வச்சு நான் ஒரு ட்ரெண்ட் பண்ணிக்கிறேன், நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேனே. அதுக்காக நீங்க ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்களா? கிச்சானால இழுச்சவன். ஆமாயா, இப்போ நீங்க போய் கேக்குறீங்கன்னு வச்சுங்க, அண்ணன் எப்ப ஜெயிப்பாரு, நம்ம 15 வருஷமா இப்படி தோத்துக்கிட்டே இருக்குமே, திருநீதி வாங்குறது மட்டும் நிறுத்த மாட்டேங்கிறோமே, ஆனா ஜெயிக்கவும் மாட்டேங்கிறோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? நீங்க ஒரு கேள்வி கேட்டா அண்ணன் எப்ப ஜெயிப்பாருன்னு கேட்டா விரைவில்னு போடலாம். மேல ஒரு கேள்வி கேட்பீங்களா, திருநீதி மட்டும் வாங்கிட்டே இருக்கமேன்னு போட்டீங்கன்னா இப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல கோவம் வரும். அதை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டானா அதை வச்சு நான் ஒரு பதில் சொன்னேன்னா அதை அப்படியே ப்ரோக்ராமா மாத்தி நம்ம அதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும். அதுதான் கேள்வி கேட்கறாங்கன்றக்க அவங்க மேல வந்து திருப்பி என்னை அவதூறா பேசுறான், என்னை கெட்ட வார்த்தையில திட்டினா நீங்க திருப்பி எனக்கு வழக்கு போடுங்க, இவங்க மேலாம் திருப்பி வந்து நிக்க கூடாது. சின்ன பிள்ளைத்தனமா போட முடியாதுல்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அசிங்கமா பேசிடுவாரு. அவன் அசிங்கமா ஒரு கேள்வி கேட்பானா, அதை விட அசிங்கமா இவர் ஒரு பதில் சொல்லிடுவாரு. அதுலயும் மென்ஷன் பண்ணியே போட்டிருக்காப்புல, எந்த மாதிரி நீங்க கேக்குறீங்களோ அந்த மாதிரி பதில்னா அப்ப அசிங்கமா உன்கிட்ட கேட்பாங்கன்னு தெரியும். எனக்கு தெரியாதா என்னை பத்தி? நான் ஏன் இந்த ஒரு ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்றேன், உங்களை ட்ரிகர் பண்ணதான், உங்க வாயை புடுங்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த ப்ரோக்ராமே வைக்கிறேன். இப்போ அவர்கிட்ட போய் என்ன சாட்டையா நீங்க ரொம்ப சூப்பரா பண்றீங்க அப்படின்னா அவருக்கு என்ன பதில் சொல்ல? நன்றின்னு சொல்லுவாரா? ரிப்ளைவே பண்ண மாட்டாரு. நன்றின்னு சொல்லுவாரு, தேங்க்யூன்னு வேற. திமுக ஆட்சியில இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் பேசலையேன்னு கேட்டா ஒரு 4 வீடியோ எடுத்து போட்டு அதை பாத்தீங்கன்னா நான் திமுக இந்த கிழிச்சிருக்கேன், நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. விஜய் அண்ணாவுடைய அரசியல் பயணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆட்சி எவ்வளவு நாள் தாங்கும்னு நினைக்கிறீங்கன்னா இப்ப பக்கமா எழுதுவார்ல, பேசுவார்ல. அதுக்காக இப்ப எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. அந்த முயற்சி
பயிற்சி முயற்சியிலே இருக்குமா, வெற்றி அடையுமான்றத அவர் போக போக ஒரு ப்ரோக்ராம் பார்த்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் கோரிக்கை வச்சிருந்தாரு, எல்லார் வழக்கும் எடுக்கிறீங்க, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு முதற்கொண்டு சிபிசிஐ எடுக்கலாம் மாத்துறீங்க எல்லாம். அதே மாதிரி இந்த சுபமுத்துக்குமார் இருக்காருல்ல, அவரோட கொலை வழக்கையும் வந்து திருப்பி தோண்டி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் நிறைய அந்த இயக்கத்துக்காக பண்ணவர், அதில் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் அதில் வந்து சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், இது எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேள்வி வேணா அதில் போய் கேட்டுட்டு போகிறோம். பதில் வராதா? வரும் வரும், நல்லா வரும். ஆனா எடுக்கணும்லங்க, அரசு வந்து எடுக்கணும்ல. ஒரு கட்சி இருந்து வளர்த்தவர் ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. 75 வருஷ கட்சியை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியை தலைமறைவாக்குறாங்க. ஏவா வேலு ஆளையே காணோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் காணும். கேட்டா நாங்க 3ஆம் தேதி மீட்டிங் போடுறோம், அங்க எல்லாரும் அங்க வந்து மீட் பண்ணுங்க இல்ல அப்படின்றாங்க. ஒன்னு எடுத்துட்டோம்னா திருப்பி கடிக்க வர மாட்டாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா கடிக்கிறது 3 பேர் தான். அந்த 3 பேரும் அதோட வந்து ஸ்டாப்பு. அரட்டுங்க. ஏங்க அப்புறம் நீங்க இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேலை இருக்காது, பேசுறதுக்கு அப்புறம் நமக்கு வேலைகள் இல்லாம வந்து போயிடும். அதனால வந்து நீங்க அதெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க பேசுறபடி பேசட்டும். ஐயா பேச பேசதான் ஒரு கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது அவங்க பேச பேச தாவேக்காக்கும் சில விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் வந்து தெரியுமோ இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சில விஷயங்கள் நல்லதுக்கும் வந்து எடுத்துக்கலாம். பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது, பேசினாதான் எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ பேச விட்டுணும். ஏன்னா இவங்களாம் என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சி சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆயிடும், அவ்வளவுதான் இது போயிடும், இவர் ஷூட்டிங் அப்படின்றாங்க. இதைத்தான் நீங்க இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் போயிடும் வராது. ஏன் வந்து சிரஞ்சீவிக்கு 20 லட்சம் பேர் கூட்டினாங்க, ஏன் சொல்றேன்னா அப்படின்னு நீங்க வந்து நகைச்சுவையெல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, அவரு சிரஞ்சீவியும் இல்ல, பவன் கல்யாணம் கிடையாது, அவர் விஜய்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரா, வரலாற்றில் இடம் பெற்றுட்டாரா? நம்ம வரலாற்றில் எப்படி இடம் பெற்று இருக்கோம்? கூட்டம் கூடுது, மக்கள் வராங்க, பார்க்கறவெல்லாம் சந்தோஷமா இருக்கான், அண்ணனை ரொம்ப பிடிக்குதுன்றான், காசு கொடுக்குறான், ஓட்டு மட்டும் போட மாட்டேங்கிறான். அது என்ன மக்களுக்கு தெரியுது யாரை கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்னு. அதுதான் ஏன் சொல்றேன், முட்டாள் முதலமைச்சரை நாங்க தேர்ந்தெடுக்கல ராஜா. அங்க தேர்ந்தெடுக்கவே 15 வருஷமா நாங்க தேர்ந்தெடுக்காம தான் இருக்கோம். அதிபர் அதுக்காக அதே மாதிரி சுபமுத்துக்குமார் சொல்லுவாங்க இல்லையா, இந்த அட்டகாசம் படத்துல பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் அந்த ஜீவா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கியர் போட்டுட்டேன், வண்டி போக மாட்டேங்குது ஜீவா. அதேதான், நீ கடைசி வரைக்கும் பின்னாடி இருந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த வண்டி ஓட்டுறவர் தான் சீமான். பின்னாடி இருந்து பிடிச்சிருக்கவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கருணாஸ் தான் சீமான். எல்லாம் கரெக்டா பண்றாரு, பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன், நல்லா தான் பேசுறேன், எல்லாம் நடக்குது. ஆனா பின்னாடி உங்க பின்னாடி யார் நிக்கிறான்னு பாக்கணும் இல்லையா? 2 பேர் இருப்பாங்க, 2-3 பேர் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் வந்து இருப்பாங்க. அப்புறம் இந்த கட்சியில இருந்து விட்டு போனார் இல்லையா களஞ்சியம், அவரு தான் மேல உட்கார்ந்து இருப்பாரு. நீ பழனிக்கே அப்படி எடுத்தாலும் ஒன்னும் நடக்காது அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. சுபமுத்துக்குமார்ன்றது யாருன்னு ஒரே டப்புன்னு சொல்லிருங்க. வேணாங்களா? அவங்க திடீர்னு கேட்பாங்க, ஏன் இந்த வழக்கு எடுத்தவொன்னா அவங்களுக்கு பயம் வருதுன்னு கேட்பாங்க. ஆல்ரெடி சுபமுத்துக்குமார் நாம் தமிழர் கட்சி முன்னாடியில இருந்தே இருக்கக்கூடியவர், தமிழுக்காக வந்து ஈழத்தமிழர்களுக்காக போராடியவர். அவர் வந்து ஒரு வீர மரணம் அடைந்தார், அதாவது தீயை கொளுத்திக்கிட்டு அவர் வந்து இறந்துட்டாருன்றது அதில் இருக்கக்கூடிய செய்தி. அதை தாண்டி உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, அதோட ஹிஸ்டரி என்னன்றதெல்லாம் நீங்க போய் சர்ச் பண்ணி பார்த்து. அடுத்தது ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு, எதுக்கு இப்போ எல்லாம் அழுகுறீங்க, சிஎம் செத்துட்டாரா அதுக்கு அழுகுறீங்களா இல்லை ஜனநாயகன் படம் ஓடலன்னு அழுகுறீங்களான்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா கோவம் வந்துச்சு, பயங்கரமான கோவம் வந்துச்சு. பார்த்தேன் இல்லை, ட்வீட்டை தாண்டி எனக்கு என்னன்னா உண்மையாவே ஒரு கோவம் வந்தது. என்னன்னா நம்ம தொடர்ந்து சொல்றோம் ஒரு வன்மம் இருக்கு, ஒரு இது இருக்குன்னா, ஒரு 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 தேர்ந்தெடுத்த ஒரு அரசியல் தலைவர், அமைச்சரெல்லாம் இருந்தவர் இவ்வளோ அநாகரிகமா பேச முடியுமா? உங்களுக்கு எவ்வளோதான் ஒரு கடுப்பு இருந்தாலும், ஒரு எரிச்சல் இருந்தாலும், உங்களால் ஆட்சிக்கு வர முடியலன்னு நினைச்சாலும், உங்க கட்சியிலேருந்து ஆட்கள் அவங்க அந்த கட்சிக்கு தூக்குறாங்கன்று தூக்கி போறாங்க, இல்லை தூக்குறீங்க, ஏதோ ஒன்று நடக்குதுன்னா கூட செத்துட்டாரான்னு எப்படி கேட்பீங்க? யாருன்னா செத்தா போயிட்டாருன்னு கேட்குறீங்க இல்லையா? அது எப்படி அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள? அப்போனா உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா? ஏதாவது ஒன்று நடக்கணுன்ற எண்ணம் இருக்கா? உங்களுக்கு ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக ஒருத்தர் அப்படி ஆகணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்து இருக்கா? ஏன்னா இவங்களோட ஹிஸ்டரியே அப்படிதான் இருக்கு. நம்ம எப்ப அந்த இடத்துக்கு போறது, நம்ம எப்ப அங்க போலாம், இவர் காலியானாரா நம்ம அந்த இடத்துக்கு போலாமா? ஓபிஎஸ் கூட வந்தாரு, ஓபிஎஸ் காலி பண்ணிட்டு இவர் அந்த இடத்துக்கு வந்து இப்ப போயிட்டாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு இதுல இருக்கு. நடிப்பு
விஜய் வந்து நடிகர், ஆனா நடிப்பை விட்டு அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. எல்லாரும் இவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மண்சோறு சாப்பிடுவாங்க, காலில் செருப்பு போடாம நடப்பாங்க, திடீர்னு காவடி தூக்குவாங்க. அவங்க ஒரு ஜெயிலில் இருப்பாங்க, எங்கேயோ கர்நாடகாவில் எங்கேயோ ஒரு ஜெயிலில் இருப்பாங்க. ஆனா இவங்க நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நியூஸ் அங்க யாராவது சொல்லுவாங்க, இவர் காவடி எடுத்தாருங்க, இவர் மண்சோறு தின்னாருங்க அப்படின்னு. நீங்க எல்லாம் கூட தான் வந்து அழுதீங்க கர்நாடகாவுக்கு போனப்ப. யாராவது கேட்டாங்களா அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஆயிட்டாங்களான்னு கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அறிவு உள்ளவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு. பயம் ஒரு பக்கம். உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு உண்மையானதெல்லாம் கிடையாது. தூக்கிட்டாங்கன்னா நம்ம அடுத்து நம்ம அந்த பொசிஷனுக்கு எங்க போயிடலாம். இப்போ செகண்ட் பிளேஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிட்டாருன்னா நம்ம 5th பிளேஸ்ல இருக்க நம்ம செகண்ட் பிளேஸ் வரலாமா, தேர்ட் பிளேஸ் வரலாமான்ற எண்ணம் மட்டும்தான் வந்து இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய வந்து இருக்கிறது. ஏங்க ஒரு சிஎம்ன்றதை தாண்டி பல பேரால் ரசிக்கப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு ஒரு சிஎம். இன்னைக்கு நம்ம ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி மதிப்பு மரியாதை தெரியாதவங்களை என்ன வேணாலும் பேசலாமே. அப்புறம் உங்களை கைது பண்ணிட்டா இப்ப இவருக்கு நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, லைம் லைட்டுக்கு வரது பிளானே எப்படி நம்ம மார்க்கும் நம்ம அனிதா அவரும் வந்து இதுக்கு வந்தாங்களோ, லைம் லைட்ல இருக்காங்களோ, பேசினா ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதோ, அதை கையில எடுக்க பாக்குறாரு. ஆனா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே விட்டுறாங்க. அது எடுக்க கூட மாட்டேங்கிறாங்க, அந்த பக்கம் கூட போக மாட்டேங்கிறாங்க. நானே தான் சொல்லிட்டேன், நீங்க அதை எடுக்காதீங்க. திமுக காரணம் மட்டும் கைதுலாம் பண்றீங்க, அதிமுக வந்து அலட்சியமா பாக்குறீங்க. ஆமா, அலட்சியமா நீங்க அலட்சியமா எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்க. அதனால உங்களை அலட்சியமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களை ஒரு கட்சியாவே அவங்க மதிக்கல. ஏன்னா நீங்க காலியாக போறீங்கன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்கள்ட்ட தான் அவங்க எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இருக்காங்க. உங்களை காலி பண்ணதே அவங்க தான். அப்புறம் எப்படி உங்களோட ஆளா மதிப்பாங்க? அதனால இவரெல்லாம் மதிக்க மாட்டாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி பேசுறது முதல்ல தப்பு. ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை போய் இப்படி ஆயிட்டாரா நீங்க கேட்கறதுன்றது உங்களுடைய வன்மத்தினுடைய உச்சமா தான் வந்து இது வந்து பார்க்கணும். உண்மையாவே கண்டனங்களை வந்து தாவேகா தரப்புல இருந்து தெரிவிக்கணும். ஒரு பொதுச் செயலாளராவது இதுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கணும். அவங்க கைதெல்லாம் பண்ண தேவையில்லை, வேஸ்ட் ஆஃப் டைம்னு வச்சுக்கோங்களேன். அதனால கைது பண்ண தேவையில்லை, ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிக்கணுன்றது நம்மளுடைய கருத்து. அங்கதான் கார்த்திக் முடிஞ்சது. மோஸ்ட்லி எல்லாமே பேசியாச்சு, டாபிக் பேசியாச்சு. மீண்டும் நாளை சந்திப்போம். இல்லைங்க, தொண்டையே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நேரம் போயிருச்சு இன்னைக்கு பேசி. ஆமா போயிடுச்சு. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் கார்த்திக். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.